Hi friends. So இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸோட செகண்ட் பார்ட் ஓகேவா. ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த செகண்ட் பார்ட்ல வந்து ஸோ மீடியம் டு ஹை லெவல் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்றதுன்றத பார்ப்போம் ஓகேவா. Yeah, so the first question. See, a bus covered a distance of 160 kilometers in 4 hours, covering a part of it in 30 kilometers per hour and the remaining in 70 kilometers per hour. So for how much time did the bus travel at 70 kilometers per hour? See, அது வந்து ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். See, so டோட்டலா 4 ஹவர்ஸ் ஆயிருக்கு. இதுல வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஜேர்னி வந்து எக்ஸ் ஹவர்ஸ்லயும் ஒரு பார்ட் ஆஃப் த ஜேர்னி எக்ஸ் ஹவர்ஸ்னா ஸோ ரிமைனிங் பார்ட் வில் பி 4 மைனஸ் எக்ஸ் ஹவர்ஸ் ஓகேவா. ஸோ இது வந்து என்ன டைம். நான் வந்து எக்ஸ் வந்து 70 தானே கண்டுபிடிக்கணும், அதனால நான் 70 தான் எக்ஸ் ஹவர்ஸ் ஓகேவா. ஸோ அதாவது எக்ஸ் ஹவர்ஸ்க்கு த பஸ் டிராவல்டு ஃபார் 70 கிலோமீட்டர் பர் ஹவர். தென் த ரிமைனிங் 4 மைனஸ் எக்ஸ் ஹவர்ஸ்க்கு இட் டிராவல்டு ஃபார் 30 kmph ஓகேவா. ஸோ இது என்ன ஸ்பீடு. இப்போ எனக்கு டிஸ்டன்ஸோட ஃபார்முலா தெரியுமா, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். அப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னா S1 T1 பிளஸ் S2 T2 ஓகேவா. ஸோ டிஸ்டன்ஸ் என்ன 160, that is equal to 4 minus x into 30. Yeah. So 4 minus x into 30 plus 70x. Okay. So 160 is equal to 120 minus 30x plus 70x. So இங்க என்ன இருக்கும்னா 40. Yeah. 40 is equal to 40x. X is equal to 1 hour. So it traveled at 70 kilometers per hour for 1 hour. Okay. So the answer is 1 hour. Second question. So Vicky had covered 1/3 of the total distance of his trip when his scooter failed. Okay, so he then parked it and covered the remaining distance by foot. Okay, so the time for which he walked was 20 times the time for which he rode the scooter. So find the ratio of his riding speed to the walking speed. So நம்மள்ட்ட distance ஓட ரேஷியோவும் டைமோட ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ சி 1:3 ஓகேவா, இந்த டிஸ்டன்ஸோட ரேஷியோ. இது வந்து என்னன்னா ஸ்கூட்டர் 1/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ் தானே. யா, ஸோ அப்படின்னா இது வந்து 1:2 ஓகேவா. தட் இஸ் டோட்டலா 3 கிலோமீட்டர்ஸ்னா ஸ்கூட்டர்ல 1 கிலோமீட்டரும் வாக்கிங்ல 2 கிலோமீட்டரும் கவர் பண்றாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் டைம். யா, ஸோ ஸ்கூட்டர்ல போனதை விட 20 டைம்ஸ் அதிகமான டைம் வந்து வாக்கிங் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 1:20 தான் என்னது டைமோட ரேஷியோ ஓகேவா. ஸோ இந்த ரேஷியோ வந்து இது டீனும் டைமுக்கு வந்து டீனோ ரேஷியோ பண்ணிக்கலாம். அப்போ ஸ்பீடோட ரேஷியோ என்னவா இருக்கும், டிஸ்டன்ஸ் பை டைம் ஓகேவா. ஸோ அவ்வளோதான், இது வந்து ஸ்ட்ரைட்டாவே டிவைட் பண்ணோம்னா we will get the answer. So 1d divided by 1t that will be equal to 2d divided by 20t. So இந்த d and d cancel, 1tt cancel, 1 2s are 2, 10 2s are 20. So 10:1 will be the speeds of scooter is to walking ஓகேவா. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான் இது. ஸோ நத்திங் இஸ் டிஃபிகல்ட் ஹியர். ஓகே. Yeah, third question. So a person covered the first 40 kilometer of his journey in 50 kilometer per hour, the next 70 kilometer at 35 kilometer per hour, and the remaining distance in 12 minutes. Okay. So if the average speed for the entire journey is 52 kilometer per hour, then find the distance covered in the last stretch. ஓகே, ஸோ இங்க வந்து சில டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் என்ன ஸ்பீட்ல டிராவல் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ 40 கிலோமீட்டர், 70 கிலோமீட்டர், அப்புறம் ஒரு எக்ஸ் கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஸ்பீட் இந்த 40 கிலோமீட்டர் வந்து 50 கிலோமீட்டர் per ஹவர்ல போறாங்க. இது வந்து 35 கிலோமீட்டர் per ஹவர்லயும் இதோட ஸ்பீடு வந்து கொடுக்கல ஓகேவா. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டர்ல இருக்கு, ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் per ஹவர்ல இருக்கு. பட் நமக்கு வந்து டைமோட ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ன்றதை வந்து டிராவல் பண்றதுக்கு 12 மினிட்ஸ் ஆகுது. இந்த மினிட்ஸை வந்து நான் டிவைடட் பை 60 போட்டு ஹவரா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா. ஸோ இப்போ ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா தெரியுமா, ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். நமக்கு வந்து டைம் தெரியாது, தட் இஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமோட ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ இதுதான் ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா. ஓகே. யா,
சால்வ் பண்ணிடலாமா? ஸோ 52 தான் ஆவரேஜ் ஸ்பீடு. தட் வில் பி ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன 40 பிளஸ் 70 பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை டைம் என்ன 40 by 50, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த 40 வந்து 50ல போறாங்க, நெக்ஸ்ட் இந்த 70 வந்து 35ல போறாங்க. இந்த லாஸ்ட் பார்ட்டோட டைம் வந்து நமக்கு தெரியும், தட் இஸ் 12 by 60. ஸோ இது வந்து 4 by 5, இது வந்து 2, இது வந்து 1 by 5. அப்போ 52 is equal to 110 plus x divided by 4 by 5 plus 2 plus 1 by 5. அப்போ again 52 is equal to 110 plus x divided by 4 by 5 plus 1 by 5. So they are like fractions. So I'm adding the numerator. So 4 plus 1 is 5. So 5 by 5, I will get 1. So 1 plus 2, it will be 3. Okay. இந்த 3 அந்த சைடு மல்டிப்ளை பண்ணா என்ன நமக்கு 156 is equal to 110 plus x. So x is equal to 46 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ அந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் இருக்கு தெரியுமா? ஸோ அது வந்து எவ்வளோனா 46 கிலோமீட்டர். ஓகே, யா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ த ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபி அண்ட் பிசி இஸ் 2:3. Vicky travels from A to C via B. That is, A and C are the extreme points and B is in the middle. Okay. So இப்படிதான் அந்த ரூட் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இது வந்து A, இது வந்து B, நடு A to C. Yeah. So C வந்து லாஸ்ட்ல இருக்கு, B is in middle. So டிஸ்டன்ஸோட ரேஷியோ எப்படி இருக்குன்னா 2:3 ரேஷியோல இருக்கு. ஸ்பீடோட ரேஷியோ வந்து சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ஸ்பீடோட ரேஷியோ எப்படின்னா A to B is 25% less than that from B to C. அதாவது B to C வந்து 100ல போனாங்கன்னா A to B வந்து 75ல தான் போவாங்க. ஸோ அப்போ 75:100, the ratio will be 3:4. Okay. So what they're asking, they are just asking the time. So time will be equal to distance by speed. அப்போ straight away divide பண்ணி அதை equate பண்ணா முடிஞ்சு. So 2/3 will be equal to 3/4. So the ratio of the time will be equal to 8:9. That is from A to B is to B to C. Okay va? Yeah. So this is the answer. Okay. Next question. So a bus B leaves place B for place Q. ஓகே, ஆக்சுவலா ஒரு பஸ் பி, ஓகேவா? அந்த பஸ்ஸோட நேம் வந்து பி. அது வந்து பில இருந்து கியூக்கு போகுது. எப்போ 4 o'clock. அடுத்த பஸ் ஆர், அது வந்து 60% ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் பில டிராவல் பண்ணுது. அது வந்து கியூல இருந்து பிக்கு வருது அட் 5 AM. 5 A, இது வந்து 5 PM. ஓகேவா? ஸோ மாத்தி எழுதிட்டேன், 5 AM இல்ல 5 PM. ஓகே. So the two buses pass each other at place V such that the distance of PV and VQ are the ratio. Okay. இப்போ எப்படி இருக்குன்னா, ஸோ இதுதான் வந்து P, இது வந்து Q. பஸ் B வந்து இங்க இருந்து 4 o'clock கிளம்பி போகுது. அதே Qல இருந்து பஸ் R வந்து 5 o'clock கிளம்பி வருது. ஓகேவா? ஸோ தே ஆர் மீட்டிங் அட் அ பாயிண்ட் V. ஓகே. ஸோ த ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. PV is to QV, அதோட ரேஷியோ என்னன்னா 7:3. ஓகேவா? இப்போ ஸ்பீடோட ரேஷியோ எதுவும் கொடுத்துருக்காங்களா? யா. ஸோ ஸ்பீடு வந்து எப்படின்னு பாருங்களேன். இது வந்து yeah, so bus R is traveling at 60% of the speed. So the speed is, if the speed of bus B is 100, means the speed of R will be 60. அப்போ 100:60, the ratio is 5:3. ஓகேவா? இப்போ டைமோட ரேஷியோ என்னவா இருக்கும்னு பாருங்களேன். ஆக்சுவலா பஸ் பி வந்து 4 o'clock கிளம்புது, பஸ் ஆர் வந்து 5 o'clock கிளம்புது. அப்படின்னா ஸோ பஸ் பி வில் டிராவல் 1 hour எக்ஸ்ட்ரா டைம். ஸோ இஃப் பஸ் ஆர் டேக்ஸ் T hours மீன்ஸ், அதாவது கியூல இருந்து மீட்டிங் பாயிண்ட்டுக்கு T hours ஆச்சுன்னா, ஸோ ஆல்ரெடி என்ன ஆகணும், ஆக்சுவலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பஸ் பி வந்து ஆல்ரெடி ஒரு 1 hourக்கு டிராவல் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஒரு 1 hourக்கு டிராவல் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரம் 1 hour அது டிராவல் பண்ணதுல இருந்து அடுத்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு தெரியுமா? அந்த டிஸ்டன்ஸை இதுவும் T ஹவர்ஸ்ல தான் கவர் பண்ணும். ஓகேவா? பட் சி, பஸ் பியோட ஸ்பீடு வந்து அதிகம். ஸோ பஸ் பி வந்து அதிக டிஸ்டன்ஸை டீன்ற டைம்ல டிராவல் பண்ணிருக்கும். கியூ வந்து கம்மியான டிஸ்டன்ஸை டீன்ற டைம்ல டிராவல் பண்ணிருக்கும். பை டிராவலிங் ஃபார் T hours ஈச், தே வில் மீட் அட் பாயிண்ட் V. ஓகேவா? இப்போ மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு டைம் ஆயிருக்குன்றதை கால்குலேட் பண்ணுங்க. ஓகேவா? யா. ஸோ டிஸ்டன்ஸ் பாருங்களேன், PV டிவைடட் பை
VQ யா VQ. இந்த டிஸ்டன்ஸோட ரேஷியோ வந்து என்ன இருக்கு 7/3 இருக்கு. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் PVன்ற டிஸ்டன்ஸை யார் டிராவல் பண்றா பஸ் P. ஓகேவா? சோ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா ஸ்பீட் இன்டு டைமா. அப்போ ஸ்பீடு வந்து என்ன 5. பிகாஸ் சி பஸ் B யோட ஸ்பீட் வந்து 5. அது எவ்வளவு நேரத்துக்கு டிராவல் பண்ணுது T plus 1 hours. ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு 5 into T plus 1 divided by bus. இந்த ரெண்டாவது பஸ் R வந்து எவ்வளவு தூரத்துக்கு டிராவல் பண்ணுது so it is travels for 3, speed is also 3 and the time is T. ஓகேவா? Yeah, it travels 3T. okay, so the 3 and 3 will get cancelled, so 7T will be equal to, just a minute, so it travels at so 5 into T, so 5T plus 5, question correct போட்டுருக்கனா? Yeah, so 5T plus 5 அப்போ 2T is equal to 5 னா T என்ன 2.5 hours. ஓகே, இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க so find the time taken by B to cover the journey from P to Q. ஓகே, so இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஒண்ணே ஒண்ணுதான். so இது வந்து P, இது வந்து Q. so இப்போ வந்து வெறும் பஸ் B பத்தி மட்டும் தான் பேச போறேன். ஓகேவா? இப்போ என்னாச்சு ஆல்ரெடி இது வந்து 1 hour டிராவல் பண்ணுது. அதுக்கப்புறம் சி இந்த டிஸ்டன்ஸ் Tல டிராவல் பண்ணும், இந்த டிஸ்டன்ஸும் Tல தான் டிராவல் பண்ணும். ஓகேவா? so this is the thing you have to understand. okay, yeah, so see answer is 5. So 2.5, so 2.5 plus this whole journey. okay, ஒரு நிமிஷம், answer 5 வருது. so அங்கிருந்து இங்க வருது. okay, so the bus இதுல இருந்து yeah, so இந்த டைம் வந்து என்னது 2.5 plus 1, that is 3.5 hours. okay, so இந்த டைம் வந்து என்னது இது வந்து 2.5 hours. ஓகேவா? நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து இதை வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? சி இந்த 2.5 ஹவர்ஸ்க்கு பஸ் ஆர் வந்து டிராவல் பண்ணுதா? ஆமா. ஸோ இந்த இடத்துல வந்து பிஏ மட்டுமே வச்சு கால்குலேட் பண்ண முடியாது. சி பஸ் ஆர் அதோட ஸ்பீட் என்ன? ஸ்பீட் ஆஃப் பஸ் ஆர் 3 ரேஷியோல இருக்கு. ஸ்பீட் ஆஃப் பஸ் பி வந்து 5ல இருக்கா? அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்னா 3.5 into 5 plus 2.5 into 3. so 5 5s are 25, 5 3s are 15, 16, 17, 17.5 plus 2.5 into 3 வந்து 7.5 இருக்கும். அப்போ 17.5 plus 7.5 என்ன? 5 plus 5 வந்து 10, 14 plus 1 15. so 1 5, so 25 தான் என்னன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகேவா? so இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை so 25 வந்து என்னது டோட்டல் டிஸ்டன்ஸா? யா, இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை யார் டிராவல் பண்ணணும்? பி. so speed of bus B is 5 kilometers. so 25 kilometers of 5 kilometer per hoursல டிராவல் பண்ணா it will take a total of 5 hours. ஓகேவா? so 25 is equal to 5 into time. அப்ப time is equal to 5 hours. okay, so இந்த கொஸ்டின் பார்க்க தான் சின்னதா தெரியும், பட் yeah, it has lot of works. okay, so first once again explain பண்றேன். ஒரு ரெண்டு பிளேஸ் PQ. ஓகேவா? ரெண்டு பஸ் இருக்கு P and R. P வந்து 4 மணிக்கே கிளம்புது, R வந்து 5 மணிக்கு தான் கிளம்புது. ஓகேவா? சோ இது ரெண்டும் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுது, தட் இஸ் P. இந்த ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்களா? இதை வச்சு நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன்னா, நான் வந்து இந்த மீட்டிங் டைம் வந்து ரெண்டுக்குமே சேமா தான் இருக்கும். ஓகேவா? இஃப் ஆர்க்கு வந்து அதாவது பஸ் ஆர்க்கு வந்து T ஹவர்ஸ் ஆச்சு அப்படின்னா பஸ்
பிக்கு வந்து t+1 ஹவர்ஸ் ஆயிருக்கும் பிகாஸ் இட் டிராவல்ஸ் ஃபார் ஒன் மோர் ஹவர்ஸ். ஓகேவா? ஸோ அதை வச்சு நான் டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவேட் பண்றேன். ஓகேவா? ஸோ நான் டிஸ்டன்ஸோட ரேஷியோக்கு ஈக்குவேட் பண்றப்ப டைம் வந்து 2.5 ஹவர்ஸ் ஆயிருக்கு. அப்படின்னா ஆர் வந்து கியூல இருந்து வீக் வர்றதுக்கு 2.5 ஹவர்ஸ், பி வந்து பில இருந்து வீக் போறதுக்கு t+1 தட் இஸ் 2.5 + 1 3.5 ஹவர்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? எனக்கு வந்து இப்போ ஸ்பீடோட ரேஷியோ தெரியும் 5:3ன்னு. ஸோ டைம் இன்டூ ஸ்பீடை வந்து மல்டிப்ளை பண்ணி டோட்டல் டிஸ்டன்ஸ் 25 கிலோமீட்டர்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு என்ன தேவை? இந்த பஸ் பி வந்து இந்த 25 கிலோமீட்டர்ஸை கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஸோ பஸ் பியோட ஸ்பீடு வந்து 5 கிலோமீட்டர்ஸ். அப்போ 25 டிராவல் பண்றதுக்கு 25 டிவைட் பை 5 தட் இஸ் 5 ஹவர்ஸ் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே. So two cars A and B left simultaneously from two places P and Q, headed for Q and P. So P ல இருக்க கார் Q க்கு போகுது, Q ல இருக்க கார் P க்கு வருது. They crossed each other after 2 hours. Okay, so after that one car took 4 hours to reach its destination while the other took t hours to. Yeah, so இந்த சம்க்கு வந்து straight away ஒரு ஃபார்முலா இருக்கு. That is small t that will be equal to root of t1 into t2. ஓகேவா? இன்னொரு ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா வந்து என்ன சொல்றது, இந்த கொஸ்டினுக்கு தேவைப்படாது, பட் நோட் பண்ணிக்கோங்க. S1 by S2 will be equal to square root of T2 divided by T1. ஓகேவா? ஸோ இதுல T என்ன, T1 என்ன, T2 என்ன, S1 என்ன, S2 என்ன. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டெரிவேஷன் மட்டும் இருக்கு. ஸோ அந்த டெரிவேஷனை மட்டும் நான் போட்டு தர்றேன். ஓகேவா? ஸோ யா, இப்போ வந்து ஒரு 2 பிளேஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே. இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து மீட்டிங் பாயிண்ட். ஓகேவா? ஸோ ஏல இருந்து ஒரு கார் போகுது, பில இருந்து ஒரு கார் போகுது. தே ஆர் மீட்டிங் அட் M. ஓகேவா? ஸோ த ஸ்பீட் ஆஃப் த கார் ஏ இஸ் S1, ஸ்பீட் ஆஃப் கார் பி இஸ் S2. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க ஏ வந்து எம்முக்கு வர்றதுக்கு t ஹவர்ஸ் ஆயிருக்கும், அதே பி வந்து எம்முக்கு வர்றதுக்கும் t ஹவர்ஸ் தான் இருக்கும். பிகாஸ் சி மீட் பண்றதுக்கு எப்பயுமே ஒரே டைம் தான் ஆகும். மேபி இப்ப ஏவோட ஸ்பீடு வந்து பியோட அதிகமா இருந்துச்சுன்னா இட் வில் டிராவல் மோர் டிஸ்டன்ஸ், பட் ஈவன் தோ தே வில் டிராவல் ஃபார் சேம் டைம் ஒன்லி. ஓகேவா? இப்போ ஏவும் t ஹவர்ஸ் டிராவல் பண்ணிருக்கும், பியும் t ஹவர்ஸ் டிராவல் பண்ணி, ஸோ ரெண்டும் ஒரு பாயிண்ட்ல வந்து மீட் ஆகும். ஓகேவா? ஸோ ஏ வந்து எம்க்கு வர்றதுக்கு t ஹவர்ஸ் ஆயிருக்கு, எம்ல இருந்து பிக்கு போறதுக்கு t1 ஹவர்ஸ். நெக்ஸ்ட் அதே பி வந்து எம்க்கு வர்றதுக்கு t ஹவர்ஸ் ஆகும், எம்ல இருந்து ஏக்கு போறதுக்கு இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம், தட் வில் பி t2. ஓகேவா? சோ இப்போ எனக்கு தெரியுமா, இப்போ ஏஎம் இந்த டிஸ்டன்ஸ். ஓகேவா? டிஸ்டன்ஸ் ஏஎம், இது ஏ, இது வந்து பி. சோ இந்த ஏஎம் டிஸ்டன்ஸை ஏ கவர் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? சோ அந்த ஏஎம் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும்? டி இன்டூ S1. கரெக்டா? டி இன்டூ S1, அதாவது இந்த ஏஎம் டிஸ்டன்ஸை ஏ கவர் பண்றதுக்கு டி இன்டூ S1. ஸோ தட் இஸ் த டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ஸ்பீடு வந்து S1, டைம் வந்து டி. இப்போ இதே ஏஎம் டிஸ்டன்ஸை பி எப்படி கவர் பண்ணும்? T2 இன்டூ S2. பி வந்து TS1 is equal to T2S2. ஆமா. சி இந்த ஏஎம் டிஸ்டன்ஸை பி எப்படி கவர் பண்ணும்? T2 டைம்ல S2 ஸ்பீட்ல கவர் பண்ணுமா? T2 S2. நெக்ஸ்ட் அடுத்து MB. இந்த டிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் ஏ எப்படி கவர் பண்ணும்? T1 S1. ரைட்டா? இதே டிஸ்டன்ஸை பி எப்படி கவர் பண்ணும்? TS2. ஓகேவா? ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 2. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஐ எம் ஜஸ்ட் மல்டிப்ளையிங் போத் த ஈக்குவேஷன்ஸ். அதாவது ஸ்ட்ரைட்டா வெர்டிகலா நீங்க மல்டிப்ளை பண்றேன். தட் இஸ் மல்டிப்ளை பண்ணுவேன், டிவைட் பண்ணிடலாமா? யா, ஸோ டிவைட் பண்ணனா எனக்கு S1 S2 கேன்சல் ஆயிரும். யா, ஸோ டிவைட் 1 and 2. அப்போ TS1 divided by T1 S1 will be equal to T2 S2 divided by TS2. அப்போ S2 S2 cancel, S1 S1 cancel. So T square will be equal to T1 T2. So T is equal to square root of T1 T2. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன் கேஸ் ஏதோ ஒரு புக்ல வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா அவன் ஸ்ட்ரைட்டாவே இந்த ஃபார்முலா மட்டும் தான் கொடுத்துருப்பான். இந்த ஃபார்முலா ஏன் வந்துச்சுன்ற டெரிவேஷன் வந்து
Yeah, so I explained it. Okay, so இதே வந்து ரெண்டு ஈக்குவேஷன் நான் அப்படியே மல்டிப்ளை பண்றேன்னா என்ன ஆகும் பாருங்களேன். So multiply 1 and 2. ஓகே, அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? TS1 into T1S1 will be equal to T2S2 into TS2. வா, இப்போ TT கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இங்க பேலன்ஸ் என்ன இருக்கு? T1S1 square that is equal to T2S2 square. அப்போ S1 square by S2 square is equal to T2 by T1. அப்போ S1 by S2 is equal to square root of T2 divided by T1. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ்ல. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவோட டெரிவேஷனை நல்லா நோட் பண்ணிக்கணும். டெரிவேஷன்லாம் தேவையில்லை, உங்களுக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேவா? இன்கேஸ் இந்த ஃபார்முலா ஏன் வருது அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எப்பயாச்சும் தோணுச்சுன்னா, யா, ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஸோ ரெண்டு கார் இருக்கு. ஸோ இந்த இதுல இருக்க இந்த ஃபார்முலா வேரேஸ் பண்ணிட்டேன்னா இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்களேன். இப்போ ஒரு ரெண்டு கார் இருக்கு. அது வந்து சி யா, ஸோ தீஸ் ஆர் த டூ கார்ஸ். இது வந்து PQ. ஓகேவா? ஸோ AB ஒரு இடத்துல மீட் பண்ணுதா? ஸோ இந்த மீட் பண்றதுக்கு A இங்க வருது, B வந்து இப்படி வருது. ஸோ இதுக்கு வந்து 2 hours ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? 1 hour took 4 hours to reach one car. ஓகேவா? அந்த கார் ஏன்னு வச்சுப்போமே. ஸோ A வந்து இங்க வர்றதுக்கு 2 ஹவர்ஸும் அடுத்து இங்க போறதுக்கு 4 hours ஆயிருக்கு. B வந்து ரிட்டர்ன் ஏக்கு போறதுக்கு T hours ஆயிருக்கு. ஸோ அப்ப நம்ம ஃபார்முலா படி என்ன? ஸோ T is equal to square root of T1 into T2. இங்க T வந்து என்ன? 2, T1 வந்து 4, T2 வந்து தெரியல, அதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 2 is equal to square root of 4 into T. அப்போ 2 is equal to 2 root T. 2 2 cancel ஆகும். So 1 is equal to square root of T. So squaring on both sides. So again I will get 1 is equal to T. So இந்த 1 என்ன? Hours. அவங்க என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்கான்? மினிட்ஸ்ல கேக்குறாங்க. So T is equal to 60 minutes. Okay, இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சுச்சுன்னா இட் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் 10 seconds. ஓகேவா? இந்த கொஸ்டினோட இந்த கொஸ்டினை படிச்ச உடனே இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்ன்றது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? எஸ். So the answer for this question is 60. Okay, so இப்போ இதே மாதிரி ஒரு கொஸ்டின்ல ஏவோட, அதாவது என்ன சொல்றது, ஏ வந்து அந்த சைடு போறது, பி இந்த சைடு போற டைமும் ஏவோட ஸ்பீடு மட்டும் கொடுத்துட்டு பியோட ஸ்பீடு கேட்டான்னா, நான் ரெண்டாவதா சொன்ன ஃபார்முலா இருக்குல்ல, S1 by S2 is equal to root of T2 by T1. இதுல வந்து ஆர்டரை மாத்திரக்கூடாது. ஓகேவா? நீங்க ரூட்டை வந்து ஸ்கொயர், என்ன சொல்றது, ரூட்டுக்குள்ளார ஸ்பீடையும் ரூட்டுக்கு வெளியில டைமையும் போட்டீங்கன்னா டோட்டலா தப்பு. எப்பயுமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரூட்டுக்குள்ளார டைம் தான் வரும். ஓகேவா? ஸோ அது இன்கேஸ் அங்கே ஃபார்முலா மறந்து போச்சுன்னா அந்த டெரிவேஷன் அங்கே போட்டுட்டு டிரைவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் கொஸ்டின். So the distance between two stations P and Q is 120 km. A train starts from P. P ல இருந்து Q க்கு 9 மணிக்கு போகுது with a speed of 40 km per hour. While another train Q ல இருந்து P க்கு 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது, 40 km per hour. சேம் ஸ்பீட்ல தான் ரெண்டுமே போகுது. அடுத்து after 1 hour the first train halts for 15 minutes while the second train does not halt anywhere. So find the time taken by the train to meet each other. Okay, so இது ஒரு நார்மலான கொஸ்டின் தான், ரொம்ப டஃப்பான கொஸ்டின்லாம் இல்லை. சி, இது வந்து PQ, இதோட டிஸ்டன்ஸ் வந்து 120 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து 9 AM ஸ்டார்ட் ஆகுது, ரெண்டாவது ட்ரெயின் வந்து 10 AM ஸ்டார்ட் ஆகுது. இதோட ஸ்பீடும் 40 கிலோமீட்டர் பர் ஹவர் தான், இதோட ஸ்பீடும் 40 கிலோமீட்டர் பர் ஹவர் தான். இப்ப 9ல இருந்து 10 வரைக்கும் இந்த இங்க P ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற ட்ரெயின் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் போயிருக்குமா? ஓகேவா? அடுத்து இப்ப 10 மணி ஆயிடுச்சு, இப்போ Q வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகேவா? பட் Q ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இது வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு என்ன சொல்லிட்டாங்க, ஸ்டாப், அதாவது நின்றுட்டு இருக்கு. 15 மினிட்ஸ்க்கு வந்து இந்த ட்ரெயின் மூவ் ஆகல. அப்ப 15 மினிட்ஸ்க்கு இந்த Q மட்டும் மூவ் ஆகிருக்குமா? அது எவ்வளவு நேரத்துக்கு? ஒரு 1 ஹவர், அதாவது 60 மினிட்ஸ்ல 40 கிலோமீட்டர்ஸ் போகுதுன்னா 15 மினிட்ஸ்ல எவ்வளவு போகும்? ஸோ இது வந்து 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ், இது 4, இது 10. ஸோ 15 மினிட்ஸ்ல இந்த ட்ரெயின் வந்து 10 கிலோமீட்டர் கவர் பண்ணிருக்கும்.
ஓகேவா? இப்ப 10:15 ஆகுது. ஓகேவா? 10:15க்கு ரெண்டு ட்ரெயினும் தே ஆர் ஃபேசிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர் அண்ட் கம்மிங். ஓகேவா? இப்ப எப்போ வந்து இந்த ட்ரெயின் மீட் பண்ணும்னு கேக்குறாங்க. ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் தே ஹாவ் டு கவர்? இங்க ஆல்ரெடி ஒரு 40 போயிடுச்சு, இங்க ஆல்ரெடி ஒரு 10 போயிடுச்சு. ஸோ ரிமைனிங் என்னவா இருக்கும்? 80 minus 10 வந்து 70 தான் வந்து நடுவுல இருக்க டிஸ்டன்ஸை டிராவல் பண்ணணும். ஓகேவா? ஸோ எஃபெக்டிவ் ஸ்பீட் என்ன? தே ஆர் கம்மிங் towards each other, that is they are moving in the opposite direction. ஓகேவா? so I have to add the speeds. okay, so அப்ப இந்த 70 எப்படி டிராவல் பண்ணும்னா 40 plus 40 into time. அப்போ 70/80 is equal to time. 7/8 இருக்கு. ஓகே, ஸோ டைம் வந்து என்னன்னா 7/8 ஹவர்ஸ், இல்லைன்னா இன்டூ மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா 60ல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா. ஸோ 60ல மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 15 டைம்ஸ், இது வந்து 2 டைம்ஸ். 15 into 2 வந்து என்னது? 15 into 7, 7 5 30. So 105 divided by 2, that is 52.5 minutes. ரைட்டா? அதாவது 10:15ல ஆரம்பிச்சு 52.5 மினிட்ஸ்க்கு அப்புறம் they will meet each other. அப்போ 10:15ல இருந்து 52.5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் எவ்வளோ? இது 5, இது 7, இது 6. அப்போ 10 minutes, 10 67. 67னா 1 மணி நேரம் எச்சா போயிடுது. அப்பனா 11:07. இந்த 5 என்னன்னா செகண்ட்ஸ், 30. ஓகேவா? ஸோ 11 மணி 7 நிமிஷம் 30 செகண்ட்ல these two trains will meet each other. ஓகேவா? ஸோ this is the answer. okay, next question. போலீஸ் பெட்ரோல். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இங்க பாருங்களேன், இங்க கொஸ்டினை நல்லா பார்க்கணும். ஸோ வந்து ஒரு போலீஸ்காரன் இருக்கான், ஒரு திருடன் இருக்கான். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு போலீஸ் வந்து இது வந்து ஒரு ட்ரெயின், ஒரு ரோடுன்னு வச்சுக்கோமே. இது ஒரு ரோடு, இங்க நடுவுல வந்து பேரிகேட் இருக்கு. ஓகேவா? அதாவது ரோட வந்து எடுத்த உடனே இந்த இடத்துல கிராஸ் பண்ண முடியாது. இங்க இன்னொரு ரோடு போயிட்டு இருக்கு. இப்ப போலீஸ் வந்து இங்க போயிட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான்னா, ஆப்போசிட்ல ஒரு தீஃப் வந்து தப்பிச்சு போறத பாத்துட்டான். ஓகேவா? கரெக்டா நான் வந்து இங்க இருக்கேன், திரும்பி பார்த்தா திருட வந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கான். பட் அதனால எடுத்த உடனே யூ டர்ன் போட முடியல. இங்க கொடுத்துருப்பாங்க பாரு, போலீஸோட ஸ்பீடு வந்து 60, தீஃபோட ஸ்பீடு வந்து 48. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் வந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க போற ரோட்லயே டிராவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் யூ டர்ன் போட முடியும். ஓகேவா? இந்த இடத்துல யூ டர்ன் போட முடியல. ஸோ போலீஸ் என்ன பண்றாருன்னா, இங்க இருந்து 5 நிமிஷம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் யூ டர்ன் போட்டு தீஃபை சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப என்ன கேக்குறாங்க, போலீஸ் வந்து இந்த இடத்துல மீட் பண்றாங்க பாத்தியா? ஸோ இந்த மீட் பண்ண டைம்ல இருந்து எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் தீஃபை பிடிச்சிருப்பான் அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணணும்? ஸோ ஜஸ்ட் இந்த நார்மலான ஒரு இந்த பேசிக்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம் தெரியுமா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு நமக்கு தெரியும். இன்கேஸ் இது வந்து ஒரு 10 இருக்கும், இது எக்ஸா இருக்கும். ஸோ இந்த தீஃப் வந்து 48ல போறான், இது வந்து 60ல போறான். ஸோ இந்த தீஃப் போலீஸ் வந்து இந்த டோட்டல் டைமுக்கும், அதாவது இந்த 10+X டிஸ்டன்ஸை போறதுக்கும் தீஃப் வந்து இந்த எக்ஸ் போறதுக்கு எடுத்துக்கிற டைமும் சேமா இருக்கும். ஸோ ரெண்டு பேரோட டைமை ஈக்குவேட் பண்ணணும்னா, ஸோ அதே தான் இங்கேயும் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. யா, ஸோ இப்ப இந்த பாயிண்ட்ல தான் வந்து போலீஸ் வந்து தீஃபை பாக்குறான். ஓகேவா? ஸோ இப்ப போலீஸ் வந்து 5 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா போயிருப்பாங்களா? அப்போ 5 மினிட்ஸ்ல எவ்வளவு தூரம் வந்து மேல, அதாவது இந்த போலீஸ் இங்க பார்த்ததுல இருந்து மேல போயிருப்பான்றத வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதாவது ஸோ இவங்களோட ஸ்பீடு வந்து 60 km/h. ரொம்ப ஈஸியான ஸ்பீடு. 60 km/hனா 60 செகண்ட்ஸுக்கு 60 கிலோமீட்டர். அப்போ 1 செகண்டுக்கு 1 மினிட், அதாவது 60 செகண்ட்ஸ் 60 நிமிஷத்துக்கு 60 கிலோமீட்டர். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டர். அப்போ 5 மினிட்ஸ்க்கு 5 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ 5 கிலோமீட்டர்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் யூ டர்னே போட போறான். பட் அந்த 5 நிமிஷத்துக்கு தீஃப் வந்து இந்த சைட்ல டிராவல் பண்ணிருப்பானா? கரெக்டா? அப்ப இந்த தீஃப் வந்து 5 நிமிஷத்துக்கு எவ்வளவு தூரம் டிராவல் பண்றான்றத பார்ப்போம். ஸோ 60 மினிட்ஸ்ல 48 கிலோமீட்டர் போறான். ஸோ 60 மினிட்ஸ்ல 48 போனா 5 மினிட்ஸ்ல எவ்வளவு போவான்றதான் கொஸ்டின். இது 1, இது 12, இது 12னா இது 4. அப்ப தீஃப் வந்து 4 கிலோமீட்டர்ஸ் போயிருப்பான். ஓகேவா? இப்ப இந்த டோட்டல் கேப் என்ன? 9. இப்ப இந்த 9க்கு அப்புறம் தான் இவங்களோட எஃபெக்டிவான சேஸே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ போலீஸ் வந்து 60ல போறாரு, தீஃப் வந்து 40ல போறான், 48ல போறான். எவ்வளவு தூரம்னா ஒரு எக்ஸ் கிலோமீட்டர்ஸ். ஓகேவா?
சி இது வந்து போலீஸ் இங்க இருக்கான், தீஃப் இங்க இருக்கான், இந்த இடத்துல தான் புடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ இங்க வந்து எக்ஸ்னா, ஸோ இங்க வந்து 9 கிலோமீட்டர்ஸ் வந்து ஆக்சுவலா என்ன சொல்றது, அந்த போலீஸ் யூ டர்ன் பண்ணுவார் தெரியுமா? யூ டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தீஃப் வந்து 9 கிலோமீட்டர் தள்ளி இருப்பான். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இந்த சேசிங்ல அப்படியே போய் போலீஸ் வந்து புடிச்சிருவாரு. ஏன்னா போலீஸோட ஸ்பீடு வந்து அதிகம். ஓகேவா? ஸோ போலீஸோட ஸ்பீடு வந்து என்னது 60யா, தீஃபோட ஸ்பீடு வந்து 48ஆ. அப்போ போலீஸ் வந்து எவ்வளவு டிராவல் பண்ணணும்? 9 பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை 60. அது வந்து யாரோட தீஃப் வந்து எக்ஸ் கிலோமீட்டர் 48 ஹவர் ஸ்பீட்ல போறதுக்கு ஈக்குவலா இருக்கும். தட் இஸ் ஈக்குவேட்டிங் த டைம். ஓகேவா? ஸோ இப்போ 48 60 12 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 5, இது 4. அப்போ 9 8 சார் 9 4 சாரா 9 4 சார் 36 plus 4x is equal to 5x. அப்ப x is equal to 36 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ 36 கிலோமீட்டர் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ் வந்து தீஃபை பிடிச்சிடுறாங்க. ஓகேவா? இப்ப கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க? கொஸ்டின்ல வந்து எவ்வளவு நேரம் டைம் ஆகுதுன்னு கேக்குறாங்களா? ஸோ தீஃப் வந்து அந்த போலீஸ்க்கு வந்து எவ்வளவு நேரம் டைம் ஆகும்? அதாவது ஸோ ஆல்ரெடி ஒரு 9 கிலோமீட்டர் பிளஸ் 36 கிலோமீட்டரா? ஸோ 9 பிளஸ் 36னா என்ன? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து போலீஸ் டிராவல் பண்றது வந்து 45 கிலோமீட்டர். இந்த 45 கிலோமீட்டர் என்ன ஸ்பீட்ல டிராவல் பண்றாரு? 60ல டிராவல் பண்றாரா? ஒரு நிமிஷம் guys. ஸோ 45 கிலோமீட்டர் 60ல டிராவல் பண்றாரு இன்டூ டைம். அப்ப டைம் இஸ் ஈக்குவல் டு வாட்? 45 டிவைடட் பை 60. ஓகே, இப்போ 45 மினிட்ஸ் இருக்கு. பட் 45 ஆன்சர் வந்து 15 போட்டிருக்குல்ல. ஸோ யா பிகாஸ் போலீஸ் வந்து ஏற்கனவே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா டிராவல் பண்ணிட்டு இருக்காரா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இப்படி டிராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னா போலீஸ் தீஃபை சேஸ் பண்றதுக்கான டைமே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம போட்டிருக்க சம் படி. பட் அந்த சம்க்கு முன்னாடியே ஆக்சுவலா அவர் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து டிராவல் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் தான் யூ டர்ன் போட்டிருக்காரு. ஸோ 45, அதாவது 45 டிவைட் பை 60னா இது வந்து ஹவர்ஸ்ல இருக்கு. தட் இஸ் டைம் வந்து 45 மினிட்ஸ் ஆகுது. யூ டர்ன் போட்டதுக்கு அப்புறம் போய் தீஃபை பிடிக்கிறதுக்கு 45 மினிட்ஸ் ஆகும். அது கூட ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவா யூ டர்ன் போறதுக்கு முன்னாடியே. ஸோ டோட்டல் டைம் வந்து 50 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ த போலீஸ் வில் டேக் ஆஃப்டர், அதாவது தீஃபை பார்த்ததுல இருந்து 50 மினிட்ஸ் ஆகும். ஓகேவா? யூ டர்ன் போட்டதுல இருந்து 45 மினிட்ஸ் தான் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். Yeah, so 2 bombs. In the question, this is a nice question. Okay, see, ஒரு பிளேஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஒரு பிளேஸ் பி, இந்த பிளேஸ்ல என்னாச்சுன்னா ஒரு பாம் வெடிக்குது. ஓகேவா? ஸோ அந்த பாம் வெடிக்கிறப்ப சி 2 bombs were exploded at place P at an interval of 40 minutes. A person moving away from P heard the first explosion at A and the second explosion at point P. See, இப்ப Pன்ற ஒரு பாயிண்ட்ல தான் பாம் வெடிக்குது. ஓகேவா? இப்ப நான் இங்க இருக்கேன், நான் வந்து ஏல இருக்கேன். சரியா? ஏல வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா 2 தடவை குண்டு வெடிக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து குண்டு வெடிக்கிறப்ப நான் வந்து ஏல இருக்கேன். ஓகேவா? நான் என்ன பண்றேன்னா, ஐயோ அங்க ஏதோ குண்டு வெடிக்குதுடா அப்படின்ட்டு நான் வந்து ஓடிடுறேன். ஓகேவா? நான் வந்து எங்க ஓடுறப்ப ஜஸ்ட் இது வந்து ஒரு காமன் சென்ஸ் தான். நம்ம வந்து பாம் வெடிச்சுன்னா பாம் வெடிச்ச சத்தத்தை பார்த்து ஓட மாட்டோம். வி வில் ரன் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, ஸோ நான் வந்து இந்த டைரக்ஷன்ல ஓடிட்டு இருப்பேன். ரைட்டா? நான் வந்து ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு போயிருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு பாம் வெடிச்சது கேக்குது. ஓகேவா? சி, இப்ப நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 பாம் வெடிச்ச டைம் வந்து 40 மினிட்ஸ் கேப்ல, அதாவது ஃபர்ஸ்ட் பாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாம் வந்து 10 மணிக்கு வெடிச்சுச்சுன்னா ரெண்டாவது பாம் வந்து 10:40க்கு வெடிக்கும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பாம் வெடிச்சது 10 மணிக்கா? ஸோ எனக்கு வந்து ஏல இருக்கப்போ 10 மணிக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் பாம் வெடிச்ச சவுண்ட் கேட்கும். ஓகேவா? பட் ஆனா எனக்கு என்னன்னு சொல்றாங்க பாருங்க, இஃப் ஹி ஹியர்ட் த எக்ஸ்ப்ளோஷன்ஸ் அட் அன் இன்டர்வல் ஆஃப் 41 மினிட்ஸ், தட் இஸ் நான் வந்து செகண்ட் பாம் வெடிச்சதை 10:41க்கு தான் கேட்கிறேன். பட் ஆனா பாம் 10:40க்கே வெடிச்சிருச்சு, நான் வந்து 10:41க்கு தான் கேட்கிறேன். ஏன் இந்த டிஃபரன்ஸ்னா, சி நான் வந்து ஏல இருந்து பி, அதாவது பாம் வெடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு நான் ஓடிடுவேனா? ஸோ நான் வந்து ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணிருப்பேன். ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸை சவுண்ட் டிராவல் பண்ணி வரணுமா? பிகாஸ் இன்ஸ்டன்டா இது எதுவுமே நடக்காது. ஓகேவா? நம்ம வந்து என்ன சொல்றது, இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுன்னா, ஸோ வி ஆர் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். அதாவது உங்களோட போன் ஸ்பீக்கரும் உங்க இயர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 50 சென்டிமீட்டர் கேப் தான் இருக்கும்.
ஓகேவா. ஸோ இந்த கேப் வந்து சவுண்ட் வந்து ஒரு ஒரு மில்லி செகண்ட் இல்ல மைக்ரோ செகண்ட்ல வந்து அதை டிராவல் பண்ணி முடிச்சிடும். சி ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் வந்து 331 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா. டியூ டு திஸ் ஓகேவா, நான் என்னன்னா ஏல இருந்து பிக்கு வந்து ஓடிட்டேன். ஓகேவா. நான் வந்து ஒரு ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருப்பேன். இந்த டிஸ்டன்ஸை சவுண்ட் டிராவல் பண்றதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். அந்த டைம் தான் 1 மினிட். ஓகேவா. ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்னு கேக்குறாங்க. அப்போ சவுண்டோட ஸ்பீட் அவனே கொடுத்துட்டானா 331. நான் வந்து பாம்பு வெடிச்சதுக்கு அப்புறம் நான் பெரிய தைரியசாலிட்டு ஏழையே நின்று இருந்தேன்னா வச்சுக்கோங்க, எனக்கு ரெண்டாவது பாம்பு வெடிச்சது 1040க்கு கேட்டிருக்கும். இல்ல நான் என்ன பண்றேன், நான் பயந்து ஓடிட்டேன். நான் வந்து பீன்ற ஒரு பிளேஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடிட்டேன். அந்த தூரத்தை டிராவல் பண்றதுக்கு சவுண்டுக்கு 1 மினிட் தேவைப்பட்டிருக்கு. ஆனா எனக்கு வந்து 40 மினிட்ஸ் தான் இருக்கு. ஓகேவா. இன்கேஸ் நம்ம ஸ்பீட் ஆஃப் த மேன் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து 1:40க்கு 1 தான் வந்து 330னா 40 என்னன்றது அதுக்கு ஈக்குவேட் பண்ணி நான் வந்து அதாவது ஸ்பீடை கூட கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா. பிகாஸ் த மேன் ஸ்பீட் அண்ட் சவுண்ட் ஸ்பீட் வில் பி இந்த ரேஷியோ ஆஃப் 1:40. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து அனதர் ஒன் இன்ஃபோ. ஓகேவா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து 40 மினிட்ஸ்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸை சவுண்ட் வந்து 1 மினிட்ல டிராவல் பண்ணிருக்கு. ஓகேவா. ஸோ சவுண்ட் ஸ்பீட் என்னன்னா 331. யா. ஸோ 331 மீட்டர் பர் செகண்ட். அப்போ டிஸ்டன்ஸ் ஏ டு பி 1 மினிட்ல கவர் பண்ணுது இந்த சவுண்ட். தட் இஸ் 1 மினிட்னா 60 செகண்ட்ஸா. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்னா 331 into 60. ஸோ 0 6 6 3 சார் 1 8 6 18 19. ஸோ 1860 meters தான் distance between A and B. Yeah, 19860 is the answer. ஓகேவா. சி இங்க வந்து பீன்ற பிளேஸ்ல தான் பாம்பு வெடிக்குது. ஃபர்ஸ்ட் பாம்பு வந்து 10 மணிக்கு வெடிக்குது. நான் ஏல 10 மணிக்கு கேட்கறேன். நான் வந்து ஓடாம அங்கேயே இருந்திருந்தேன்னா ரெண்டாவது பாம்பு எனக்கு 10 மணிக்கே 10:40க்கு கேட்டிருக்கணும். பட் நான் என்ன பண்ணிட்டேன், பாம்புக்கு பயந்துட்டு கொஞ்சம் தூரம் ஓடிட்டேன். அதனால என்னாச்சு, ஐ எம் ஹியரிங் த சவுண்ட் அட் 10:41. ஓகேவா. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஓப்பன் ஹேமர் படம் இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த படத்துல இப்படிதான் பாம்பு வந்து வெடிச்சிடும். பாம்பு வெடிச்சதுக்கு அப்புறம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அந்த சவுண்டோட எஃபெக்டே கேட்கும். அது ஏன்னா அந்த சவுண்ட் வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி வந்து அவங்களோட இயர்ஸ்க்கு விழுகுன்ற கான்செப்ட்ல வந்து அவன் எடுத்து வச்சிருப்பான். ஓகேவா. ஸோ அந்த கான்செப்ட் தான் நீங்க இந்த கொஸ்டின்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா. நான் வந்து ஒரு ஏல இருந்து பி ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதுனால 10:40க்கு வெடிச்ச பாம்பு எனக்கு 10:41க்கு தான் கேட்டிருக்கு. தட் இஸ் ஏல இருந்து பீன்ற டிஸ்டன்ஸை சவுண்ட் டிராவல் பண்றதுக்கு 1 மினிட் ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ 1 மினிட்னா 60 செகண்ட்ஸ். 1 செகண்ட்ல சவுண்ட் வந்து 331 மீட்டர்ஸ் டிராவல் பண்ணும். அப்போ 60 செகண்ட்ஸ்ல 19860 மீட்டர்ஸ் வந்து டிராவல் பண்ணிருக்கோம். ஸோ அதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. தட் இஸ் 19 கிலோமீட்டர்ஸ் 860 மீட்டர்ஸ். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின், ஸோ 2 trains of length. யா. ஸோ ஒரு 2 ட்ரெயின்ஸ் இருக்கு. ஸோ த லென்த் ஆஃப் த ட்ரெயின்ஸ் ஆர் 200 மீட்டர் அண்ட் 100 மீட்டர்ஸ். ஸோ என்னாச்சுன்னா ஒரு இந்த 2 ட்ரெயினும் ஒரு இந்த ஒயர் வேற கையிலேயே மாட்டோம். ஸோ இங்க வந்து ஒரு டனல் இருக்கு. இதுதான் வந்து ஒரு டனல். இந்த டனல்ல 2 ட்ராக் இருக்கு. ஓகேவா. Yeah. So this is a tunnel and this is a track 1 and this is track 2. ஓகேவா. இப்போ என்னன்னா ஒரு 2 ட்ரெயின் இந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரெயின் வருது. ஓகேவா. ஸோ ஏன்ற ட்ரெயின் வந்து இங்கிருந்து வருது. ஓகேவா. இந்த ட்ராக்ல இருந்து பீன்ற ட்ரெயின் வந்து உள்ள வருது. ஓகேவா. ட்ரெயின் பி இங்க இருந்து உள்ள வருது. சி இங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். ஸோ 2 trains of length 200 மீட்டர் அண்ட் 100 மீட்டர் என்டர் டனல் ஆஃப் லென்த். ஸோ இந்த டனலோட லென்த் வந்து 300 மீட்டர். ஏவோட லென்த் 200, பியோட லென்த் வந்து 100. ஃப்ரம் ஆப்போசிட் ends at the same time on the parallel tracks. ஸோ ரெண்டும் அட் அ டைம்ல வந்து இந்த டனல்குள்ளார என்டர் ஆகுது. ஸோ ஏவோட ஸ்பீடு வந்து 36 கிலோமீட்டர் பர் ஹவர், பியோட ஸ்பீடு வந்து 18 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ இது வந்து மீட்டர்ல பேசுறோமா. ஸோ அதனால வந்து நான் அந்த ஸ்பீடை வந்து மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்திக்கிறேன். ஓகேவா. ஸோ கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்தணும்னா ஐ ஹாவ் டு மல்டிப்ளை இட் வித் 5/18. ஓகேவா. ஸோ அப்போ 36 into 5/18 என்ன 1 2. தட் இஸ் 10 மீட்டர் பர் செகண்ட். 18ன்றது வந்து 5 மீட்டர் பர்
செகண்ட். ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா, 2 ட்ரெயினும் அட் அ டைம்ல என்டர் ஆயிடுச்சா? என்டர் ஆனவொடனே என்ன ஆகும்? இது ஒரு ட்ரெயின் வெளியில போயிடும், இன்னொரு ட்ரெயின் வெளியில போயிடும். ஓகேவா? ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, 2 ட்ரெயின் என்டர் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் டனல் வில் பி எம்டி? ஓகேவா? அதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஜஸ்ட் ஏ வந்து இந்த டனலை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது, பி வந்து இந்த ட்ரெயினை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது, இதுல எது வந்து அதிக டைம் ஆகுதோ அவ்வளவு நேரத்துக்கு வந்து ட்ரெயின் வந்து எம்டி ஆகாது. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான் ஆன்சர். இதுக்கு வந்து ஒரு புக்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா போட்டு வச்சிருப்பான். ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு புக்ல பார்த்தப்ப இந்த கொஸ்டின் வந்து பயங்கரமா போட்டு வச்சிருக்கான். இந்த 2 ட்ரெயினோட ரிலேட்டிவ் ஸ்பீடை கண்டுபிடிச்சு, இந்த வால் வந்து அதாவது 2 ட்ரெயினோட டெய்ல் வந்து கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆக்சுவலா ஒரு ட்ரெயின் வந்து 100 மீட்டர் அதிகமா இருக்கா, அந்த 100 மீட்டருக்கு வந்து அந்த ரிலேட்டிவ் ஸ்பீட்ல என்ன, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் அவ்வளோலாம் வேணாம், ரொம்ப சிம்பிளாவே போட்டுடலாம். ஓகேவா? ஸோ டைம் ஃபார் ஏ டு கிராஸ் த டனல், டைம் ஃபார் பி டு கிராஸ் த டனல். ஓகேவா? டைம் ஃபார் ஏ டு கிராஸ் த டனல் என்னவா இருக்கும்? டைம் வந்து என்ன? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா? டிஸ்டன்ஸ்னா என்ன? ஏவோட டிஸ்டன்ஸ் ஆஃப் ட்ரெயின் லென்த் பிளஸ் டனல் பிளாட்ஃபார்ம் லென்த் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். ஏ வந்து என்ன? 10 மீட்டர் பர் செகண்டா? அப்போ ஏவோட லென்த் என்ன? 200 பிளஸ் 300 டிவைடட் பை 10, தட் இஸ் 500 by 10, that is 50 seconds. அடுத்து time taken for B to cross the tunnel. ஓகேவா? time for B to cross the tunnel என்னவா இருக்கும்? distance by speed, that is train length plus platform length divided by speed வந்து இதுக்கு வந்து 5. ஸோ இதோட லென்த் வந்து என்னது? 100, பிளாட்ஃபார்ம் லென்த் வந்து 300 divided by 5, that is 400 by 5, that is 80 seconds ஆகும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நீங்க இண்டிவிஜுவலா மட்டும் யோசிக்கோங்க. ட்ரெயின் ஏவும் ட்ரெயின் பியும் அட் அ டைம்ல என்டர் ஆகுது. ஏ வந்து 50 செகண்ட்ல வெளில போயிருது, பி வெளில போறதுக்கு 80 செகண்ட் ஆகும். அப்ப எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் டனல் வந்து எம்டியா இருக்கும்? 80 செகண்ட்ஸா? ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 80. ஓகே, ஆன்சர் வந்து 80 செகண்ட்ஸ். Okay, so after 80 seconds the tunnel will be empty and the tunnel will be free from traffic. ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளஸ்ட் வே. ஓகேவா? ஸோ நான் சீரியஸாவே ஒரு புக்ல வந்து பார்த்தேன். அந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா கொடுத்துருந்தேன். வேணும்னே அவன் வந்து இந்த ஃபாரின் ஆத்தர் புக் அது வந்து என்ன சொல்றது, அவனுக்கு தான் அறிவு இருக்குன்றதை ப்ரூவ் பண்றதுக்காக அவன் அப்படி போட்டிருக்கானா என்னன்னு தெரியல. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். டனல், டாக், ரன், ட்ரெயின். யா, ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். இது வந்து என்ன சொல்றது, எந்த ஒரு ஃபார்முலா எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் அப்படி சும்மா போடுறதான். ஓகே, ஜஸ்ட் a minute. இதுனா வந்து ஒரு ட்ரெயின் டனல் இருக்கு. அந்த டனலுக்குள்ளார வந்து ஒரு நாய் இருக்கு. அதை வச்சுதான் அந்த கணக்கு. ஓகேவா? அந்த நாயோட ஸ்பீடு என்ன, ட்ரெயினோட ஸ்பீடு என்ன? ஓகேவா? இதுதான் வந்து ஒரு டனல். ஓகேவா? இந்த டனலோட லென்த் PQ இஸ் அ டனல். ஓகே, இப்ப a dog sits at a distance of 5/11th of PQ from P. ஓகேவா? சோ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் 11னா P ல இருந்து 5/11, that is 5. எழுத மாட்டேங்குது 5. சோ இந்த இடத்துல தான் எங்க இருக்குன்னா டாக் இருக்கு. ஓகேவா? இப்ப என்ன ஆச்சுன்னு பாருங்களேன். train coming from any end of the tunnel would make the dog run. ஓகேவா? so if a train approaches, see உள்ள ஒரு டனலுக்குள்ளார நாய் இருக்கு. ஸோ ட்ரெயின் எங்க இருந்து வந்தாலும் என்ன ஆகும்? நாய் வந்து பயந்துகிட்டு ஏதோ ஒரு வழியில வெளியில போகும். இப்ப ட்ரெயின் வந்து பி வழியா வந்துச்சுன்னா அது வந்து கியூ வழியா ஓடிடும். கியூ வழியா வந்துச்சுன்னா அது பி வழியா ஓடிடும். ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். எ ட்ரெயின் அப்ரோச்சஸ் பி. சி, இப்போ ஒரு ட்ரெயின் வந்து இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ ட்ரெயின் வந்து இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. சி, இப்போ இந்த ட்ரெயின் வந்து இங்க வந்து ஒரு எக்ஸ் கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 6. சி, இந்த டோட்டல் வந்து 11. ஓகேவா? இந்த டோட்டல்ல 5th பிளேஸ்ல டாக் இருக்கு. ஓகேவா? 5வது மீட்டர்ல டாக் இருக்கு. அதுக்கப்புறம் 6 கிலோமீட்டர் இருக்கு. ஓகேவா? சோ இப்போ என்னன்னா, a train approaches P, the dog run towards P, then the train would hit. ஓகே, இப்போ என்னன்னா ட்ரெயின் வந்து P நோக்கி வருது. இப்போ டாக் வந்து அந்த சைடு போகாம
இங்கிட்டே வருது. ஓகேவா? ட்ரெயின் வர்ற டனலுக்கே வருது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ட்ரெயின் வந்து இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸை டிராவல் பண்ணி வர்றதுக்குள்ளார டாகும் கரெக்டா 5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்து கரெக்டா இந்த இடத்துல வந்து ட்ரெயின் வந்து அந்த நாயை வந்து ஹிட் பண்ணிடுது. ஓகேவா? அப்போ வாட் இஸ் இந்த இடத்துல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ட்ரெயின் வந்து எக்ஸ் கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கும் டாக் வந்து 5 கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கும் எடுத்துக்கிற டைம் வந்து ஈக்குவல். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லிருக்கான்னு பாருங்களேன். இஃப் த டாக் ரன்ஸ் டுவர்ட்ஸ் கியூ இட் வுட் ஹிட் த டாக் அட் கியூ. சி இப்பயும் சொல்றான், இந்த டாக் வந்து பீல வராம சரி நான் கியூக்கு போறேன்னு போனாலும் கரெக்டா அந்த கியூல இருந்து அந்த டனலோட என் பாயிண்ட்ல இருந்து போறதுக்கு அந்த அந்த என் பாயிண்ட்லயே தான் அந்த ட்ரெயின் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் கரெக்டா அங்க வந்துடும். ஓகேவா? சோ இதை வச்சுட்டு வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் அண்ட் டாக் கேக்குறாங்கன்னா, சோ இப்போ வெரி சிம்பிளா இப்போ வந்து எப்படி போடலாம்? யா ஸோ ஆன்சர் இஸ் ஆன்சர் இப்போ ஆல்ரெடி வந்துச்சு. இப்போ என்னன்னா சி ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, டாக் வந்து இந்த 5 கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கும் ட்ரெயின் வந்து இந்த எக்ஸ் கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கும் சேம் டைம் தான் எடுத்துக்குமா. இப்ப இந்த டாக் வந்து இந்த சைடு போகுது, கியூவை நோக்கி போகுது. இப்ப இந்த டாக் வந்து இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கு. ஓகேவா? இப்ப இந்த 5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணப்போ ட்ரெயின் என்ன ஆயிருக்கும், எக்ஸ் கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பீக் வந்திருக்குமா. ஸோ டாக் வந்து இந்த சைடு இந்த மீட்டிங் இந்த பாயிண்ட் வந்து ஏன்னு வச்சுக்கலாம், ஏல இருந்து கியூக்கு ஓடுது. இங்க ஏல இருந்து கியூ 6 கிலோமீட்டர். பட் இந்த 5 கிலோமீட்டர் டிராவல் பண்றப்ப ட்ரெயின் வந்து எக்ஸ் கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கரெக்டா பியோட என்ட்ரன்ஸ்க்கு வந்திருக்குமா. ரைட்டா? இங்க படுத்திருக்க நாயே இங்க இருந்து 5 கிலோமீட்டர் ஓடுறதுக்குள்ளார இந்த எக்ஸ் கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வந்துடும். பிகாஸ் டாக் 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போற டைம் தான் ட்ரெயின் எக்ஸ் கிலோமீட்டர் டிராவல் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த சைடு இருக்கிற டிஸ்டன்ஸ் 6. ஸோ இந்த 6ல 5 கிலோமீட்டர் ஓடுறதுக்குள்ளார ட்ரெயின் வந்து இந்த டனலோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துடும். அடுத்து இந்த ரிமைனிங் இருக்க 1 கிலோமீட்டர். ஓகேவா? இந்த 1 கிலோமீட்டரை டிராவல் பண்ணி கியூக்கு இந்த டாக் வர்றதுக்கும் இந்த 11 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்த ட்ரெயின் இங்க கியூக்கு வர்றதுக்கும் சேம் டைம் எடுத்துக்குது. தட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ட்ரெயின் அண்ட் ஸ்பீட் வில் பி இந்த ரேஷியோ. டைமோட ரேஷியோ என்ன, டைம் அவ்வளவு. இதுதான் ஆன்சர். ஆக்சுவலா டாக் 1 கிலோமீட்டர் போறதுக்கும் ட்ரெயின் 11 கிலோமீட்டர் போறதுக்கும் சேம் டைம் தான் வருது. ஸோ த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் அண்ட் டாக் வில் பி இந்த ரேஷியோ ஆஃப் 11:1. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இது வந்து ஜஸ்ட் அப்படியே நம்ம பார்த்தோன்னே சால்வ் பண்ணிட்டு இருக்க ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோ. ஒன்ஸ் அகைன் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒரு டனலோட லென்த் வந்து பிக்யூ, அதோட லென்த் வந்து 11 கிலோமீட்டர்ஸ். ஒரு டாக் வந்து பில இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல உட்காந்துருக்கு. ஓகேவா? இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் 6 கிலோமீட்டர். ஓகே, இப்போ ஒரு ட்ரெயின் வந்து இங்க இருக்கு. ஓகேவா? எக்ஸ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு ட்ரெயின் வந்து இங்க இருக்கு. ஓகே, ஸோ இந்த ட்ரெயின் வந்து இப்போ இந்த பீக் வர்றதுக்கும் இந்த டாக் வந்து பீக் வர்றதுக்கும் சேம் டைம் எடுத்துக்குது. தட் இஸ் த டாக் கேன் டிராவல் 5 கிலோமீட்டர்ஸ் அட் இன் சேம் டைம் இந்த ட்ரெயின் கேன் டிராவல் எக்ஸ் கிலோமீட்டர்ஸ். இப்போ என்ன சொல்றாங்கன்னா அடுத்த க்ளூ, இந்த டாக் வந்து கியூக்கு போறதுக்கும் இந்த ட்ரெயின் வந்து கியூக்கு போறதுக்கும் சேம் டைம் தான் எடுத்துக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த டாக் இங்க இருந்து கியூக்கு போறதுக்கு 6 கிலோமீட்டர் ஓடணும். இந்த டாக் 5th கிலோமீட்டர் ஓடி முடிச்சப்ப ட்ரெயின் வந்து பீக் வந்திருக்குமா. பிகாஸ் 5 டாக் 5 கிலோமீட்டர் ஓடினா ட்ரெயின் வந்து எக்ஸ் கிலோமீட்டர் ஓடும். ஓகேவா? ஸோ டாக் வந்து 5 கிலோமீட்டர் ஓடி முடிச்ச உடனே ட்ரெயின் வந்து இந்த டனலோட ஸ்டார்டிங்க்கு வந்துடும். இந்த ரிமைனிங் இருக்க 1 கிலோமீட்டர் டாக் வந்து கவர் பண்ணி கியூக்கு எண்டோட வந்துருது. அந்த 1 கிலோமீட்டர் ஓடுற டைம்ல ட்ரெயின் வந்து இந்த 11 கிலோமீட்டர் ஓடி கியூக்கு வந்துருச்சு. ஸோ த ரேஷியோ ஆஃப் த ட்ரெயின் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் அண்ட் டாக் வில் பி இன் த ரேஷியோ ஆஃப் 11:1. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின். எத்தனை கொஸ்டின் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 கொஸ்டின் இருக்கு. ஓகே ஓகே, ஸோ குயிக்கா சால்வ் பண்ணுவோம். ஸோ a man can row a distance of 30 km downstream and return in a total of 8 hours. The speed of the boat in still water is 4 times the speed of the current. Okay, so boat ஓட ஸ்பீட் என்ன, வாட்டரோட ஸ்பீட் என்னன்றது வேணும். ஸோ ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் is 4 times the speed of the current. Yeah, so வாட்டரோட ஸ்பீட் வந்து 1னா போட்டோட ஸ்பீட் வந்து 4ஆ இருக்கும். ஓகேவா? ஸோ இது 1x இது 4x. அப்ப அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன, upstream is equal to boat minus water, that is 4x minus x, that is equal to 3x. Downstream speed என்ன, boat plus water, that is
4x plus x that will equal to 5x. இப்போ 30 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் 30 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீம் இந்த அதுக்கு டோட்டலா எடுத்துக்கிற டைம் வந்து 8 hours தான். அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். அப்போ டிஸ்டன்ஸ் 30 டிவைடட் பை அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட் டிவைடட் பை பிளஸ் 30 by downstream speed, that is 30 by 3x plus 30 by 5x is equal to 8. ஓகேவா? ஸோ இதுதான் distance by upstream speed plus distance by downstream speed is equal to 8. Distance வந்து 30 divided by 3x plus 30 divided by 5x is equal to 8. So இது 1 இது வந்து 10 times, இது 1 இது வந்து 6 times. So denominator ரெண்டுமே x தான் இருக்கு. So numerator add பண்றேன். So 10 plus 6 divided by x is equal to 8. 16 by x is equal to 8. அப்போ x is equal to 2. அவங்க என்ன கேக்குறாங்க? Find the speed of the current. So water oda current speed enna 1 into x. So water oda speed வந்து 1x, that is 1 into 2, that is 2 kilometer per hour. Okay va? So this is the answer. Okay. Next question. So by hiring a boat X, Rohan took 12 hours to cover a round trip between 2 points that are 40 kilometer away from yeah. Okay. 12 time. So by so by hiring another boat Y, whose speed in still water is twice that of boat X, he took 15 by 4 hours. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து ரெண்டு போட்டை பற்றி பேசுகிறாங்க, எக்ஸ்ன்ற போட்டு ஒய்ன்ற போட்டு. எக்ஸ்ன்ற போட்டில் 40 கிலோமீட்டர்ஸ் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் போகிறான், ஒய்ன்ற போட்லையும் 40 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் போகிறான். ஸோ ரெண்டு போட்டோட ஸ்பீடு வந்து டிஃபர் ஆகுது. ஸ்பீடு டிஃபர் ஆகுறதுனால டைமும் டிஃபர் ஆகுது. ஸோ இதை வச்சுட்டு என்ன கேட்குறான்னா ஃபைண்ட் த போட் ஆஃப் ஸ்பீட், போட்டோட ஸ்பீடு கேட்குறான். போட்டெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை, என்ன கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸோட போட்டு, இது வந்து ஒய்யோட போட்டு. இது போட்டோட ஸ்ட்ரீம், வாட்டரோட ஸ்பீட், போட்டு வாட்டர். ரெண்டுலையுமே வந்து வாட்டரோட ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட், பிகாஸ் ரெண்டுமே ஒரே ஆத்துல தான் போகுது. வேற வேற போட்டு பட் சேம் ஆறு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்? ஓகே, ஸோ இந்த போட்டோட ஸ்பீடு வந்து போட்டோட ஸ்பீடு வந்து ஏனும் வாட்டரோட ஸ்பீடு வந்து பின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? எக்ஸ் போட்டோட. ஒய் போட்டுக்கு என்ன சொல்றான்னா பை ஹைரிங் அனதர் போட் ஒய் ஹூ ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் போட் எக்ஸ். ஸ்டில் வாட்டரோட ஸ்பீட்னா போட்டோட ஸ்பீடை மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? கரண்டோட ஸ்பீட்னா தான் வாட்டரோட ஸ்பீடுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதோட போட்டோட ஸ்பீடு வந்து 2a, வாட்டரோட ஸ்பீடு எப்பயுமே வந்து b தான், பிகாஸ் ரெண்டுமே வந்து ஒரே போட்ல தான் டிராவல் ஆகுது. அப்ப அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்ன? தட் இஸ் a மைனஸ் b. அப்ப டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து a பிளஸ் b. இங்க அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 2a minus b, downstream speed வந்து 2a plus b. ஓகேவா? ஸோ now கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து x அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம்க்கு வந்து 12 hours ஆகுது. ஓகேவா? ஸோ x அப்ஸ்ட்ரீம்க்கு வந்து என்ன ஸ்பீடு? 40 கிலோமீட்டரா? ஓகே, ஸோ 40 divided by a minus b plus 40 divided by a plus b will be equal to 15 hours, 12 hours. இப்போ இதை சால்வ் பண்ணிடலாமா? ஸோ 40 காமனா வெளியில் எடுத்தோன்னா என்ன இருக்கும்? a plus b plus a minus b divided by a square minus b square is equal to 12. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆச்சு. ஸோ அப்போ 40 into 2a divided by a square minus b square is equal to 12. ஸோ இருக்கட்டும். அடுத்து போட் y வந்து அதோட டைம் என்னன்னு பார்த்துருவோமா? அதே தான் இதுவும் வந்து ஸோ போட் இது வந்து 40 divided by 2a minus b plus 40 divided by 2a plus b. அது இது எவ்வளோ டைம் எடுத்துக்குது? 15 by 4 hours ஆகுது. ஓகே, 15 by 4. ஸோ அதே 40 காமன் எடுத்தனா என்ன ஆகும்? 2a plus b plus 2a minus b divided by 4a square minus b square is equal to 15 by 4. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன இருக்கும்? 40 into 4a divided by
4a square minus b square is equal to 15/4. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? ஸோ நவ் திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1, திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. ஓகேவா? ஸோ நான் வந்து ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 டிவைட் பண்ண போறேன். 1 divided by 2. ஸோ அப்போ என்ன இருக்கும்? சி ஸோ 80a இருக்குமா மேல? 80a divided by a square minus b square divided by again இங்க வந்து 160a divided by 4a square minus b square is equal to 12 divided by 15/4. இப்போ a கேன்சல் ஆகுது. இது 1 times, இது 2 times. அப்போ மேல என்ன இருக்குன்னா 1/a square minus b square. இது என்ன ஆகும்? 4a square minus b square divided by 2 ன்னு இருக்கும். This will be equal to இது வந்து 4 times, இது வந்து 5 times. So 4 into 4 divided by 5. So 4a square minus b square divided by 2a square minus 2b square is equal to 16/5. Okay, yeah, so we have to cross multiply. I think it will come as a perfect square. Okay, so இங்க என்ன இருக்கு? 4a square minus b square divided by 2a square minus 2b square. 2a square minus 2b square is equal to 16/5. 5 4s are 20a square minus 5b square is equal to 32a square minus 32b square. So இது இங்க வந்துச்சுன்னா 12 ன்னு இருக்கும். So 12a square is equal to, so 32ல 5 போனா என்ன இருக்கும்? 27. 27b square. அப்போ a square by b square ஓட வேல்யூ என்ன? a square by b square is equal to 27/12. இது வந்து 9, இது வந்து 4, 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா அப்ப a by b is equal to what? 3/2. Okay, so the ratio of the speed தான் கிடைச்சிருக்கு. எக்ஸாக்ட் ஸ்பீட் வந்து நமக்கு கிடைக்கல. ஓகேவா? ஸோ வந்து ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து போமா. 80a divided by a square by b square is equal to 12. என்ன இருக்கும்? 80a divided by a square minus b square is equal to 12. a ஓட வேல்யூ வந்து 3x நோ, b ஓட வேல்யூ வந்து 2x நோ அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ 80 into 3x divided by 9x square minus 4x square is equal to 12. 8 3s are 24. So 240x divided by 5x square is equal to 12. இது x cancel ஆயிடும். அப்போ 240x is equal 240. Okay, 240 is equal to 12 into 5 60x. So இது 1 times 4 times. So x is equal to 4. இப்போ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? Find the speed of the boat in still water. So speed of the boat in still water, that is boat ஓட speed கேக்குறாங்களா? boat ஓட speed வந்து a. So a is equal to 3x, that is 3 into 4, that is 12. So 12 km/h is the speed of the boat. 3 into the 2 into 4, that 8 is the speed of the water. Okay, so this is the answer. Okay, so இது வந்து கொஞ்சம் பெரிய சம் தான், பட் போடக்கூடிய சம் தான். ஓகேவா? ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் தான் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின். In a running race, Sunita gives Asha a head start of 350 meter and still beats her by 50 meter. If Sunita's speed is 1/4, that is 5/4 times of Asha's speed, what is the length of the race? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, சுனிதா கிவ்ஸ் ஆஷா a head start. ஓகே, ஸோ ஒரு ரேஸ் வந்து இப்படி இருக்கு. சுனிதா கிவ்ஸ் ஆஷா a head startனா, சுனிதா கிவ்ஸ் ஆஷா a head start. ஸோ ஆஷா இங்க இருப்பாங்க, சுனிதா இங்க இருப்பாங்க, 350 மீட்டர் இங்க இருக்கு. அதாவது ஒரு ரேஸ்ல 2 பேருமே ஸ்டார்டிங் லைன்லயே இல்ல. ஆஷா வந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இருப்பாங்க, அதுக்கு பேர் தான் ஹெட் ஸ்டார்ட். ஓகேவா? எவ்வளவு தூரம்னா 350 மீட்டர் முன்னாடி இருக்காங்க. பட் ஈவன் தோ யார் வின் பண்றாங்கன்னா சுனிதா தான் ஜெயிக்கிறாங்க. எவ்வளவுனா 50 மீட்டர்ஸ்ல. ஓகேவா? இப்ப ஸ்பீடு வந்து என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. ஸ்பீடோட ரேஷியோ வந்து நம்ம தெரிஞ்சா போதும், வேலையே முடிஞ்சு. ஸோ ஆஸ் ஏ அப்புறம் எஸ்.
இஸ் 1/4. 1/4னா 5/4 டைம்ஸ். அப்ப ஏவோட ஸ்பீடு 4னா எஸ்ஸோட ஸ்பீடு வந்து 5. ஓகேவா? இப்ப டோட்டல் லென்த் வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்போமே. இந்த லென்த், அதாவது இந்த ஏ டு இது வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். இது வந்து 350, இது வந்து 50. அப்ப இந்த டோட்டல் லென்த், இந்த ரேஸோட மொத்த லென்த் வந்து எக்ஸ் பிளஸ் 400. ஓகேவா? இப்ப டைமை வந்து ஈக்குவேட் பண்றேன். டைமை எப்படி ஈக்குவேட் பண்றேன்னு பாரு. இந்த இந்த சுனிதா வந்து ஃபுல் ரேஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, இந்த ஆஸ்டா வந்து எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். பிகாஸ் சுனிதா வந்து ரேஸை முடிக்கிறப்ப இந்த ஏ வந்து 50 மீட்டர் பின்னாடி இருக்காங்க. ஓகேவா? இதுதான் கணக்கு. அப்போ எக்ஸ் பிளஸ் 400, இந்த இதை வந்து யார் முடிக்கிறா? அதுக்கு முன்னாடி ஒரு இது, சரி இந்த லைன் எழுதிடுறேன். ஓகேவா? அடுத்த பேஜ்ல எழுதலாமே. ஸோ time for Asha will be equal to time for Sunita. ஓகேவா? ஸோ ஆஸ்தாவோட டைம் என்ன? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஆஸ்தா வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸை 400 ஸ்பீட்ல டிராவல் பண்ணிருப்பா. சுனிதா வந்து எக்ஸ் பிளஸ் 400 டிஸ்டன்ஸை 500 ஸ்பீட்ல டிராவல் பண்ணலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். ஸோ 5x is equal to 4x plus 1600. ஸோ x is equal to 1600 மீட்டர். ஓகேவா? அப்ப இந்த எக்ஸ்ன்றது வந்து 160னா டோட்டல் லென்த் என்ன? That is 1600 plus 400, that is 2000 meters. ஓகேவா? ஸோ 2000 meters தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகே. ஸோ ஹெட் ஸ்டார்ட்னா ரெண்டு பேருமே ஸ்டார்டிங் லைன்லேயே இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி இருப்பாங்க. ஸோ இந்த ஆஷா வந்து 350 மீட்டர் முன்னாடி இருந்தாலும் 50 மீட்டர்ல தோத்து போயிடுறாங்க. ஸோ அப்பனா சுனிதா வந்து இந்த மொத்த ரேஸையும் ஓடுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்களோ அந்த டைம்ல ஆஸ்தா வந்து அந்த எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸை மட்டும் தான் ஓடி இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ அதை வச்சு ஸ்பீடோட ரேஷியோ கொடுத்துட்டான். தட் இஸ் 4:5. ஸோ டைமை ஈக்குவேட் பண்ணோம்னா ஸோ ஐ வில் கெட் த ஆன்சர் ஈஸிலி. ஓகே. அடுத்த கொஸ்டின். இது வந்து ஒரு இட்ஸ் ரியலி நைஸ் கொஸ்டின். ஓகே. சி A beats B by 50 meters in a 500 meter race. ஓகேவா? ஓ யா. ஸோ ஏ இங்க இருப்பான், பி இங்க இருப்பான். 50 மீட்டர், இது வந்து 450 மீட்டர்ஸ். ஓகேவா? ஒரு 500 மீட்டர் ரேஸ்ல ஏ முடிக்கிறப்ப, அதாவது 50 மீட்டர் கேப்பை வச்சு பியை வந்து ஏ தோக்கடிச்சிடறான். அப்படின்னா ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட்ஸ் என்னவா இருக்கும்? ஸ்பீட் ஆஃப் த ஏ வந்து ஏனா பியோட ஸ்பீடை பின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்போ ஏ வந்து 500 மீட்டர் ஓடுற டைம்ல தான் பி வந்து 450 மீட்டர் ஓடி இருப்பானா? ஸோ அப்போ அந்த டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட், பிகாஸ் தே வில் ரன் ஃபார் சேம் டைம். ஓகேவா? ஸோ ஏ வந்து ஒரு 10 செகண்ட்ல 500 மீட்டர் ஓடிட்டான் அப்படின்னா அந்த பி வந்து 10 செகண்ட்ல 450 மீட்டர் தான் ஓடி இருப்பான். அப்போ டைம் தெரியும். அதை வச்சு நான் என்ன பண்றேன்? ஸ்பீடோட ரேஷியோ எடுக்கிறேன். அப்போ ஏ பை பி will be what? 500 by 450. Okay, so that is 10 by 9. Okay, so the ratio of the speed of A is to B is 10:9. இப்ப அடுத்த ரேஸ் B beats C by 50 meters in a 1000 meter race. அப்போ B இங்க இருப்பான், C இங்க இருப்பான், நடுவுல 50, இங்க வந்து 950. அப்போ இங்க அதே தானா? B 1000 மீட்டர் ஓடுறதுக்கு எடுத்துக்கிற டைம்ல C வந்து 950 மீட்டர்ஸ் தான் ஓடி இருப்பான். அப்போ ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் B அண்ட் C என்ன? 1000 by 950. So 20 by 19. The ratio of the speed of B is to C will be 20:19. ஓகேவா? ஸோ இப்போ A is to B தெரியும், B is to C தெரியுமா? அப்போ A is to B is to C ஓட டோட்டல் ஸ்பீடோட ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாமா? A is to B is to C ஓட ரேஷியோ எப்படி இருக்கும்? 10 9 20 19. 10 9 20 19. ஸோ இது வந்து 200, இது வந்து 180, 9 9 81, 17 171. So this will be the ratio of the speeds of A, B and C. Okay. So இப்போ அடுத்து என்னன்னு சொல்றாங்கன்னு பார்ப்போம். Yeah, so A beats C by 29 seconds in a 500 meter race. Okay. இப்போ
ஒரு 500 மீட்டர் ரேஸ் இருக்கு. ஓகேவா? இதுல ஏ இங்க இருப்பான், பி சி வந்து இங்க இருக்கான். இப்போ என்ன ஆச்சுன்னா 500 மீட்டர் ரேஸ் அதுல 29 செகண்ட்ஸ்ல பீட் பண்ணிருக்கான். அப்போ ஏ வந்து 500 மீட்டர் 29 செகண்ட்ஸ்ல ஓடி இருப்பானா, அப்போ சி வந்து எவ்வளவு டைம் எடுத்திருப்பான், அவன் ஸ்பீட் என்ன எப்படி போடலாம்? ஸோ ஏ வந்து ஏ பீட்ஸ் சி பை 900 meters in a 500 meter race. ஓகே, ஸோ இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கலாம்? டைமோட வேல்யூ தெரியும், எனக்கு ஸ்பீடோட ரேஷியோ இருக்கு. அப்போ டைமோட வேல்யூ தான் தெரியுமா? ஓகே, ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்போ ரெண்டு பேரோட டைமை நான் சப்ராக்ட் பண்ணனா, சப்ராக்டும் பண்ண வேணாம், distance by speed is equal to distance by speed 29 seconds. இல்ல சப்ராக்ட் பண்ணி பாப்போமா? இப்ப A ஓட டைம் என்னவா இருக்கும்? TA, அதாவது 500, இதுதான டிஸ்டன்ஸ், 500 divided by 200. ஓகே, அதே டைம் ஃபார் C என்னவா இருக்கும்? அவன் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிட்டு இருப்பான்றது எனக்கு தெரியல, ரைட்டா? பட் ஆனா அந்த டிஸ்டன்ஸை 171 x, அதாவது இந்த ரேஷியோ வந்து எக்ஸ்னு வச்சு. ஓகே, இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 29க்கு ஈக்குவலா இருக்கு. ஆனா இல்ல எக்ஸ் வேணா ஒய் ஏன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 500 by 200 ஏ, சி வந்து அதே டைம்ல எக்ஸ் தான் ஓடி இருப்பான். ஓகே, இந்த ரெண்டு இதையும் சப்ராக்ட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா தட் இஸ் த டைம். இல்ல சி வந்து 500 ஓடுனானா, யா புடிச்சிட்டேன். சி வந்து 500 ஓடுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? இப்ப ஏ வந்து இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ் மினிட்ஸ் எடுத்துப்போமே, எக்ஸ் மினிட்ஸ் சொன்னா ஏ மினிட்ஸ் எடுத்துப்போம். அப்ப சி ஓடுறதுக்கு என்ன இருக்கும்? ஏ பிளஸ் 29 செகண்ட்ஸ், ஏ பிளஸ் 29, கரெக்டா? இப்ப ஏ வந்து ஒரு 10 செகண்ட்ல அந்த ரேஸை முடிக்கிறான்னா, அதே ரேஸ் சி முடிக்கிறதுக்கு 39 செகண்ட்ஸ் ஆகும், பிகாஸ் ஏ பீட்ஸ் ஹிம் பை 29 செகண்ட்ஸ். ஓகேவா? சோ இப்ப இதுதான் மேட்ரு. இப்போ ஐ கேன் டூ திஸ். 500 divided by 171a minus 500 divided by 200a will be equal to 29 seconds. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ணணும். ஓகேவா? இந்த சம் வந்து கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். இப்போ என்ன இருக்கு இங்க? ஸோ இந்த இங்கே போறேன்னா 1000 minus 171 into 5 என்ன? 855. 855 divided by 17 into 34, 342a is equal to 29. இங்க என்ன இருக்கும்? 100, 145. So 145 divided by 342a is equal to 29. இது 1 time, இது 5 time. அப்ப a is equal to what? 5 by 342. ஓகேவா? ஓகே, ஸோ ஏ எனக்கு வந்து இண்டிவிஜுவல் ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாம். ஏவோட ஸ்பீடு வேணும்னா 200 into 5 by 342, பியோட ஸ்பீடு வந்து 180 into 5 by 342, சியோட ஸ்பீடு வந்து 171 into 5 by 342. இப்போ என்ன கேட்குறாங்க? How long will B take to run 2.7 kilometers in minutes? B வந்து 2.7 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு B யோட ஸ்பீடு தெரியுமா? தட் இஸ் 180 into 5 by 342. ஓகே, ஸோ 2.7 கிலோமீட்டர்ஸ், இது எல்லாமே மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கு. அப்போ 2700 போடணுமா? யா, ஸோ 2700 is equal to ஸ்பீட் என்ன? 180 into 5 divided by 342, ரைட்டா? யா, இன்டு டைம். இந்த டைம் வந்து செகண்ட்ஸ்ல வரும். ஓகேவா? ஓகே, ஸோ இது 0 கேன்சல் ஆச்சு. 9 டைம்ஸ்னா இது 2 டைம்ஸ், இது 30 டைம்ஸ். 1 5s are 5, 6 5s are 30, again 1 2s are 2, 3 2s are 6. அப்ப டைம் என்னவா இருக்கும்னா
342 into 3, that is 3 2 are 6, 4 3 are 12. So 1 2 3 3 are 9 10. So 1026 seconds ஆயிருக்கும். இவன் வந்து கணக்குல மினிட்ஸ்ல கேக்குறான். 1 minuteனா 60 seconds, 10 minutesல 600 seconds, 15 minutesல 900 seconds, இங்க 1000. அப்ப 1000ன்றப்ப ஒரு 2 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்ப 17 minutesல என்னவா இருக்கும்? 120 ஆட் ஆகுதுன்னா 1020 செகண்ட்ஸ். எனக்கு இன்னும் ஒரு 6 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. அதாவது 15 இல்ல 17 minutes, பிகாஸ் ஒரு 2 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். அப்ப 17 minutes 6 seconds. ஓகேவா? இந்த 6 செகண்ட்ஸ்னா என்ன? 0.1 minute, because 1 minuteல 60 seconds. அப்ப 6 is equal to 6 by 60 1 by 10, that is 0.1 minutes, that is 17.1 minutes. Okay, so in 17.1 minutes we will finish the race. Okay, so 17.1 is the answer. அடுத்த question. So 3 runners run at uniform speed. So 1 2 3 4 5 questions இருக்கு. So 3 runners XYZ run at uniform speeds. X beat Y by 12. இந்த கொஸ்டின் வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? பாருங்க, ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு ரேஸ் இருக்கு. இந்த ரேஸ்ல யார் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறா? எக்ஸ் வந்து எக்ஸ் ஜெயிக்கிறப்ப ஒய் வந்து 12 மீட்டர் பின்னாடி இருக்கான், இசட் வந்து 24 மீட்டர் பின்னாடி இருக்கான். தட் இஸ் ஒய்க்கும் ஜெட்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 12 இருக்கும். ஓகேவா? அடுத்து இதே மேட்ச ஒய் வின் பண்றப்ப, அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஓடிடுவான், அடுத்து ஒய் ஓடுவான், அடுத்து இசட் ஓடுவானா, ஒய் வின் பண்றப்ப இசட் வந்து 15 மீட்டர்ஸ்ல இருக்கான். ஓகேவா? இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி ரேஸ் வந்து என்னன்னு கேக்குறாங்க. லென்த் ஆஃப் தி ரேஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? So 3 runners XYZ run at uniform speeds. இப்போ இதுல என்ன பண்ணலாம்? X beats Y by 12 meters and Z by 24 meters. Okay. So time வந்து ஈக்குவேட் பண்ண போறேன். ஓகேவா? So total distance. ஓகேவா? இந்த சம்மோட டோட்டல் லென்த் வந்து L ன்னு இருக்கட்டும். ஓகேவா? இப்போ இந்த டோட்டல் லென்த் L ஓடுறப்ப the ratio of the speeds of Y and Z என்னவா இருக்கும்? In terms of X. ஒரு நிமிஷம், கொஸ்டின் கரெக்டா போட்டுருக்கேனா? யா, கொஸ்டின் கரெக்ட் தான். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, எக்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒய் அண்ட் இசட் வந்து எப்படி ஓடுறாங்கன்னு பாக்குறேன். இப்போ எக்ஸ் ஃபினிஷ் பண்றான். ஓகேவா? அப்ப ஒய் வந்து என்னவா இருக்கான்? ஒய் பை இசட். ஓகேவா? ஒய் வந்து எல் மைனஸ் 12 வந்து கவர் பண்ணிருப்பானா? அதாவது டோட்டல்ல எல் மைனஸ் 12, இசட் வந்து எல் மைனஸ் 24 கவர் பண்ணிருப்பான். இப்ப அடுத்து ஒய் ஃபினிஷ் பண்றப்ப ஒய் வந்து டோட்டல் எல்லையும் கவர் பண்ணிருப்பான், இசட் வந்து எல் மைனஸ் 15 கவர் பண்ணிருப்பான். ஓகேவா? சோ இந்த ரெண்டு ஸ்பீடும் ஈக்குவலா இருக்குமா? பிகாஸ் எக்ஸ் ஃபினிஷ் பண்றப்பையும் சரி, ஒய் ஃபினிஷ் பண்றப்பையும் எல்லாரும் ஒரே ஸ்பீட்ல தான் ஓடிட்டு இருப்பாங்க. இங்க வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணா டிக்ரீஸ் பண்ணான்ற எந்த ஒரு பேச்சுமே இல்ல. எக்ஸ் முடிக்கிறப்ப ஒய் எவ்வளவு தூரம் ஓடி இருப்பான்? எல் மைனஸ் 12. இப்போ ஒரு 100 மீட்டர் ரேஸ்னா எல் வந்து 12 மீட்டர் கம்மியா இருந்திருப்பான், இசட் வந்து 24 மீட்டர் கம்மியா இருந்திருப்பான். அப்போ இந்த ஸ்பீடோட இந்த ரேஷியோ வந்து the ratio of their distance will be equal to the ratio of their speeds. Okay, because distance and speed are directly proportional. Okay, so இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ரெண்டு ரேஷியோவை ஈக்குவேட் பண்ணா I will get the answer. So L minus 12 divided by L minus 24 is equal to L divided by L minus 15. இங்க என்ன இருக்குன்னா, so L minus 12 into L minus 15 is equal to L into L minus 12. L minus 24. So A minus B into X minus A into X minus B, the identity you know, right? So the L square minus 27L plus what is 8 12 into 15 6 180 is equal to L square minus 24L. L square cancel ஆச்சு. இது இங்க வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 180 is equal to
25, 26, 27. So 3L. So L is equal to 60 meters. So the total length of the race is 60 meters. Correct? Answer. Yeah, 60 is the correct answer. Okay. ஸோ நான் இங்க என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் முடிச்சப்ப ஒய் எவ்வளவு தூரம் ஓடி இருக்கான், இசட் எவ்வளவு தூரம் ஓடி இருக்கான். எக்ஸ் முடிச்சப்ப L minus 12 and L minus 24 ஓடி இருக்காங்க. Y வந்து Y முடிக்கிறப்ப Y full length ஓடி இருப்பான் L, Z வந்து L minus 15 ஓடி இருப்பான். So ரெண்டு சிச்சுவேஷன்லயும் the ratio of the speeds will be same only. So I am straight away equating it and I am getting the length of the race directly. Okay. அடுத்த question. So Akash, Aurab and are running along a Rishabh are running along a circular track of length 900 with respective speeds of 15, 20 and 30. Okay. So அப்ப ரேஷியோ ஆஃப் த டைம் டேக்கன். ஸோ ரெண்டு பேர் ஒரே டைரக்ஷன்லயே ஒருத்தர் வந்து இதான் ஓடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஈஸியான சம் தான். ஓகேவா? ஸோ ஆகாஷ், அவுரப், ரிஷப் ஸ்பீட் என்ன? 15, 20, 30. இது வந்து ஸ்பீடா? டிஸ்டன்ஸ் என்ன? 900 மீட்டர்ஸ். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? 900 by 15, that is 8 15 by 90 by 15 தானே? 4னா 60, அதுக்கப்புறம் 6. ஸோ 6 into 15 வந்து 90 செகண்ட்ஸா? 60 செகண்ட்ஸ் ஆயிருக்கும் இவனுக்கு. 20க்கு 45 வந்திருக்கும். 30க்கு 30 செகண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? அதாவது ஆகாஷ் வந்து ஒரு ரவுண்ட் ஓடுறதுக்கு 60 செகண்ட்ஸ் ஆகும். ஓகேவா? அவுரப் போடுறதுக்கு 45 செகண்ட்ஸ் ஆகும். ரிஷப் போடுறதுக்கு 30 செகண்ட்ஸ் ஆகும். இப்ப ஆகாஷும் அனுராகா ஓகே. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன்ல ஓடுறாங்க. இவன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடுறான். இப்ப ஃபர்ஸ்ட் ஆகாஷும் அவுரவும் எப்போ மீட் பண்ணுவாங்க ஒன்னா? ஸோ த மீட்டிங் டைம் வில் பி ஈக்குவல் டு த எல்சிஎம் ஆஃப் த டைம். ஓகேவா? ஸோ நான் இங்க எழுதி காமிக்கிறேன். ஆகாஷ், அவுரப், அடுத்து ரிஷப். டைம் டேக்கன் இது எவ்வளோ? 60, 45, 30. அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு. அப்ப ரெண்டாவது ரவுண்டு ஓடுறதுக்கு ஆகாஷ்க்கு வந்து 120 செகண்ட்ஸ் ஆகும். மூணாவது ரவுண்டு ஓடுறதுக்கு 180 செகண்ட்ஸ் ஆகும். நாலாவது ரவுண்டுக்கு 240 செகண்ட்ஸ் ஆகும். அனுரப் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஓடுறப்ப 45ல ஓடுவான். அடுத்து 90, அடுத்து 135, அடுத்து 180. இவன் வந்து 30, 60, 90, 120, 150, 180. அப்போ ஸோ மூணு பேரும் எப்போ எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் ஒன்னா மீட் பண்ணுவாங்க? ஸோ தே வில் மீட் ஆஃப்டர் 180 செகண்ட்ஸ். ஓகே. ஸோ இப்படிதான் இதுதான் வந்து சொல்றது. ஸோ டைம் தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி போட்டுடலாம். இது ஈஸியா போடுறதுனா எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏவும் அந்த ஆகாஷும் அவுரபும் எப்போ வர்றாங்கன்றது பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து தே ஆர் மூவிங் இன் த சேம் டைரக்ஷனா. அப்போ எல்சிஎம் ஆஃப் 60 and 45. ஸோ 60 45க்கு எல்சிஎம் வந்து 120, 180. ஸோ 180 தான் இதுக்கு எல்சிஎம். ஓகேவா? ஸோ இது வந்து ஏவும் ஆகாஷும் அவுரபும். அடுத்தது ஆகாஷ் ரிஷப் இல்லைன்னா அவுரபு ரிஷபு எப்போ வர்றாங்கன்றது பாரு. அடுத்து அனுரபு அந்த அவுரபு ரிஷபும் எப்போ வருவாங்கன்னு பார்ப்போமா? தட் இஸ் 45 and 30. 45க்கும் 30க்கும் எல்சிஎம் என்ன? 90. ஓகேவா? ஸோ அவுரபும் ஆகாஷும் 90 செகண்ட்ஸ்ல மீட் பண்ணுவாங்க. ஓகேவா? அவுரப் அண்ட் ரிஷப் இவங்க தே வில் மீட் அட் 90. இப்ப இவங்க ரெண்டு பேரும் 90ல, இவங்க ரெண்டு பேரும் 180ல. மூணு பேரும் ஒன்னா மீட் பண்ணணும்னா தே வில் ஒன்லி மீட் அட் 180. ஓகே. அதான் ஃபர்ஸ்ட் டைம் தே வில் மீட் அட் 180. ரெண்டாவது டைம் மூணு பேரும் 360 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் எப்போ மீட் பண்றாங்கன்னா ஆஃப்டர் 180 செகண்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். So 2 points A and B are diametrically opposites on a circular road of circumference 12 km. A cyclist started from A and made 3 rounds. He made the first round with the speed of 12 km per hour and decreased his speed by 3 km per hour after every round. So what is the interval between the first time he passes through B and the
time he passes at the last time. ஓகேவா, third time நினைக்கிறேன் அந்த கொஸ்டின்ல. Just a minute. ஸோ இந்த கொஸ்டின் ஈஸியாவே போடலாம், இது வந்து ஒன்றும் ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்குலர் ட்ராக், அந்த சர்க்குலர் ட்ராக்ல 2 பாயிண்ட்ஸ் A and B ஆர் டயாமெட்ரிக்லி ஆப்போசிட். ஓகே, ஸோ என்னடா அது, ஸோ ஒரு சர்க்குலர் ட்ராக் இருக்கு. ஸோ ஏ வந்து இங்க இருக்கு, பி வந்து இங்க இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த டோட்டல் லென்த் வந்து 12 கிலோமீட்டர். அப்போ இது வந்து 6 கிலோமீட்டரா இருக்கும், அதாவது இந்த பாதி வந்து 6 கிலோமீட்டர். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஏல இருந்து ஒரு பர்சன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 2% 3 இயர்ஸ்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஏல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஹி மேட் அட் 12 கிலோமீட்டர் பர் ஹவர். அடுத்த ரவுண்ட் வந்து ஒவ்வொரு ரவுண்டுக்கும் 3 கிலோமீட்டர்ஸ் வந்து ஸ்பீடு வந்து குறைக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 12னா ரெண்டாவது ரவுண்ட் வந்து 9 கிலோமீட்டர்ஸ்லயும் மூணாவது ரவுண்ட் வந்து 6 கிலோமீட்டர்ஸ்லயும் போயிருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 12 kmph, செகண்ட் ரவுண்ட் 9 கிலோமீட்டர் பர் ஹவர், அடுத்து தேர்ட் ரவுண்டு 6 கிலோமீட்டர் பர் ஹவர். இப்போ கொஸ்டின் என்ன கேக்குறேன்னா, பில ஃபர்ஸ்ட் டைம்ல, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பிக்கு வர்றதுக்கும் தேர்ட் டைம் பிக்கு வர்றதுக்கும் எவ்வளவு டைம் டிஃபரன்ஸ் ஆகுன்னு கேக்குறாங்க. ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பிக்கு வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க வந்துருப்பானா. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பி வந்து இது பண்ணிட்டான், தட் இஸ் த டைம் 0. ஓகேவா, இப்ப டைம் 1ல இருந்து டைம் 2. ஓகேவா, ஸோ செகண்ட் டைம் மீட் பண்றப்ப என்ன பண்றான்னு பாருங்களேன். இந்த 6 கிலோ, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பில கால வச்சிட்டான். ஓகேவா, அது வந்து அது வரைக்கும் ஆன டைம் வந்து கணக்கு எடுக்க கூடாது. ஓகேவா, இப்ப பில கால வச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 6 கிலோமீட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிடும். ஓகேவா, ஸோ இந்த 6 கிலோமீட்டர்ஸை 12 kmph கவர் பண்ணிருப்பான். அடுத்து இந்த பேலன்ஸ் இருக்க 6 கிலோமீட்டர்ஸை 9 கிலோமீட்டர் பர் ஹவர்ல டிராவல் பண்ணிருப்பான். ஓகேவா, இப்போ ரெண்டாவது டைம் பிக்கு வந்திருப்பான். இப்போ மூணாவது டைம் பிக்கு போறதுக்கு. ஓகேவா, இப்போ வந்து என்ன பண்றோம்னா 6 கிலோமீட்டரை 9 kmph வருவான். அடுத்து இந்த பேலன்ஸ் இருக்க 6 கிலோமீட்டர் பிறகு, ஏன்னா அது வந்து தேர்ட் ரவுண்டோட ஸ்டார்டிங். இந்த 6 கிலோமீட்டர் வந்து 6 kmph வருவான். இப்போ இந்த 6 வந்து 12ல கிராஸ் பண்றான்னா இட் வில் டேக் 0.5 ஹவர்ஸ். இப்போ 6/9னா 6 டிவைட் பை 9ன்றப்ப 2/3, தட் இஸ் 40 மினிட்ஸ் ஆகும் இதுக்கு. ஸோ இதுக்கும் 40 மினிட்ஸ் ஆயிருக்கும். இதுக்கு வந்து 6 கிலோமீட்டர் 6 kmph போனோம்னா 1 ஹவர், தட் இஸ் 60 மினிட்ஸ் ஆயிருக்கும். அப்போ டோட்டல் டைம் என்ன, 30 plus 40 plus 40 plus 60. So 100, 140, 170 minutes is the answer. Okay va? So the time at which the interval of the time, okay va? B first time la call on the meet பண்ணதுக்கும் third time B க்கு வந்ததுக்கும் இந்த time interval வந்து 170 minutes. Okay va? Next, so P and Q are running along a circular track of length of 400 meters.
ஓகே, P and Q are running in opposite directions. ஓகேவா? ஸோ இங்க P வந்து இப்படி போறான், Q வந்து இப்படி போறான். ஸோ இனிஷியல் ஸ்பீட்ஸ் வித் 10 and 40. Every time they meet, P doubles its speed and Q's speed halves. After what time in seconds from the start they will meet for the third time? Okay, இப்ப P இருக்கான், Q இருக்கான், ஸ்பீடு ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றப்ப அவங்களோட ஸ்பீடு வந்து 10 40. ரெண்டாவது டைம், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி முடிச்ச உடனே பியோட ஸ்பீடு டபுள் ஆகுது, கியூவோட ஸ்பீடு வந்து ஹாஃப் ஆயிடுது. அடுத்து செகண்ட் டைம் மீட் பண்ணி முடிச்ச உடனே அகைன் பியோட இது வந்து டபுள் ஆகுது, தட் இஸ் இது 40 ஆயிடும், இது வந்து 10 ஆயிடும். ஓகேவா? இப்ப தேர்ட் டைம் எப்ப மீட் பண்றாங்கன்னு கேக்குறாங்க. ஸோ தே ஆர் மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸா, ஸோ ஐ ஹாவ் டு ஆட் த ஸ்பீட்ஸ். ஸோ எல்லா டைம்லயுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் மீட் பண்ணுவாங்க. ஸோ இதோட ஸ்பீடு வந்து 50 இருக்கும், இது வந்து 40, இது வந்து 50, அதாவது மீட்டர் பர் செகண்ட். அப்ப ரவுண்ட் ஒன்னோட எஃபெக்டிவ் ஸ்பீட் 50 40 50. ஓகேவா? 50 40 50. இது வந்து ரவுண்ட் 1, இது ரவுண்ட் 2, இது வந்து ரவுண்ட் 3. மீட்டர் பர் செகண்ட், மீட்டர் பர் செகண்ட், மீட்டர் பர் செகண்ட். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து எல்லாத்துலயுமே காமன் தானா? 400 மீட்டர் 400 மீட்டர் 400 மீட்டர். அப்போ டைம் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் இதுக்கு 8 செகண்ட்ஸா? ஆமா. ரெண்டாவது இதுக்கு 10 செகண்ட்ஸ், மூணாவது டைம் மீட் பண்றதுக்கு 8 செகண்ட்ஸ் ஆயிருக்கும். ஸோ the answer will be 26. yeah, so மூணாவது டைம் மீட் பண்றதுக்கு ஸோ எவ்வளவு டைம் ஆயிருக்கும் டோட்டலா? 8 plus 10 plus 8, that is 10 plus 16, 26 seconds ஆயிருக்கும். ஓகேவா? after 26 seconds from the starting of the race they will meet for the third time. Okay, so this is the answer. So next question. So yeah, I think we have came to the last question. இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். ஓகேவா? ஒரு கார் வந்து பாருங்களேன். ஸோ a car travels a distance of 150 kilometers. Okay, so after traveling a part of the distance without any trouble, the car develops engine problem and proceeds at 2/3 of its former speed and arrive the destination 48 minutes late. So had the problem developed 24 kilometers sooner, the car would have arrived 12 minutes sooner. அதாவது என்ன சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை நான் வந்து கார்ல போறேன். ஓகேவா? ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கு ஒரு சர்டன் ஸ்பீட்ல போறேன். 300 கிலோமீட்டர்னு வச்சுக்கோமே. ஸோ நான் வந்து ஒரு 300 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல நான் போயிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளவு ஸ்பீட்ல போனோம்னா என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் என் இன்ஜின் ட்ரபிள் ஆகி 2/3 ஆஃப் த ஸ்பீட்ல தான் நான் போயிட்டு இருக்கேன். ஸோ 2/3 ஆஃப் த 300 will be 200. ஸோ ஃபர்ஸ்ட் 300ல போனவன் நான் இப்போ 200ல தான் போயிட்டு இருக்கேன். ஸோ டியூ டு திஸ் இன்ஜின் ஃபெயிலியர் நான் போக வேண்டிய இடத்துக்கு 40 மினிட்ஸ் லேட்டா போறேன். ஓகேவா? அதாவது ஒரு கொஞ்சம் தூரம் போறேன் அட் சர்டன் பாயிண்ட். ஓகேவா? இப்போ நான் வந்து என்னன்னா கரூர்ல இருந்து நான் சென்னை போகணும். நான் வந்து கரூர்ல இருந்து சென்னை போறப்ப என்னாச்சுன்னா, கரூர்ல இருந்து திருச்சி வரைக்கும் நான் கரெக்டா போனேன். திருச்சியில இருந்து சென்னை வைக்க இன்ஜின் ஃபால்ட் ஆகி 2/3 ஆஃப் த ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன். இப்போ என்ன சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், had the problem developed 24 kilometer further. அதாவது நான் திருச்சியில போனதுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல திருச்சி போனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா என்னோட இன்ஜின் ட்ரபிள் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் கரூர்ல இருந்து திருச்சி போனதுல இருந்து அகைன் ஒரு 24 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த இன்ஜின் ட்ரபிள் ஆயிருந்ததுன்னா நான் 12 மினிட்ஸ் கம்மியான டைம்ல, அதாவது 48 மினிட்ஸ் லேட் ஆனது 36 மினிட்ஸ் தான் எனக்கு லேட் ஆயிருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதை வச்சு வாட் இஸ் த ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் டிராவல் வித்தவுட் எனி ட்ரபிள் அண்ட் ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ 150 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இன்ஜின் ட்ரபிள் ஆகுது. ஓகேவா? இது வந்து நார்மலா ஒரு எஸ்ன்ற ஸ்பீட்ல போச்சுன்னா இங்க வந்து 2/3 ஆஃப் த எஸ்ன்ற ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இது லெட் திஸ் பி எக்ஸ் கிலோமீட்டர்ஸ், திஸ் இஸ் 150 மைனஸ் எக்ஸ் கிலோமீட்டர். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். இப்போ ஒரு 24 கிலோமீட்டர்ஸை நான் வந்து ஒரு நார்மல் ஸ்பீட்ல டிராவல் பண்ண போறேன். ஓகேவா? இந்த 24 கிலோமீட்டர்ஸ் நான் நார்மல் ஸ்பீட்ல டிராவல் பண்றதுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா 12 மினிட்ஸ் சேவ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இந்த 24 கிலோமீட்டர் தான் ஒரு கீ ரோல் பே பண்ண போகுது. ஓகேவா? 24 கிலோமீட்டர். ஓகேவா? நார்மல் ஸ்பீட்ல போனா எவ்வளவு டைம் ஆகும்? நார்மல் ஸ்பீட் வந்து எஸ், இன்ஜின் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் 2/3s போறோம்னா இப்ப டைம் இன் ஈச் கேசஸ்
நார்மல் டைம் என்னவா இருக்கும்? தட் இஸ் 24 டிவைடட் பை எஸ் இருக்குமா? இப்போ அதே இன்ஜின் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் இருக்க டைம் என்ன? that will be 24 divided by 2 by 3 yes. இந்த ரெண்டு டைமுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் தான் என்ன? 12 மினிட்ஸா? ஸோ அப்போ எந்த இதுல வந்து அதிக டைம் எடுத்துக்கும்? இன்ஜின் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் தான் அதிக டைம் எடுக்கும். ஸோ அப்போ 24 divided by 2 by 3s minus 24 by s equal to 12. இது வந்து 12 வந்து ஹவர்ஸ்ல மாத்தணும் பிகாஸ் இது எல்லாமே ஹவர்ல தான் பேசிட்டு இருக்கோம். டிவைட் பை 60. இது வந்து 1, இது 5, இது 1, இது 2, 12. அப்போ 12 into 3 வந்து 36 by s minus 24 by s is equal to 1 by 5. அப்போ இங்க என்ன இருக்கும்னா 12 by s is equal to 1 by 5. அப்போ ஸ்பீடு வந்து 60 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? ஸோ இது வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்பீடு வந்து 60 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? இதுல என்ன பண்ண புரிஞ்சா, நார்மலா வந்து அதான் நான் சென்னையில இருந்து சாரி கரூர்ல இருந்து சென்னை போனோம். ஸோ நான் இங்க என்ன பண்றேன்னா கரூர்ல இருந்து திருச்சி வரைக்கும் என் பைக் நார்மலா போச்சு. அதுக்கப்புறம் இன்ஜின் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ நார்மலா போனது வந்து எஸ்னா இன்ஜின் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் 2/s ஆஃப் த ஸ்பீட்ல போகுது. இப்போ அடுத்த கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, திருச்சி போனதுக்கு அப்புறமே ஃபெயில் ஆகாம திருச்சியில இருந்து இன்னொரு 24 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஜின் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த 24 கிலோமீட்டர்ஸ் நான் நார்மல் ஸ்பீட்ல போயிருந்தா நான் வந்து ஒரு 12 மினிட்ஸ் முன்னாடியே போயிருந்திருப்பேன். அப்பயும் லேட்டா தான் போவேன். பட் 48 நிமிஷத்துல போறேன், 36 நிமிஷத்துல போயிருப்பேன். ஓகேவா? ஸோ இப்ப இந்த 28 கிலோமீட்டரை நார்மல் ஸ்பீட்ல டிராவல் பண்ணாவும் 2/3 ஆஃப் த ஸ்பீட்ல டிராவல் பண்றதுக்கான டைம் ரெண்டு டைம் இருக்குமா? அந்த ரெண்டு டைமோட டிஃபரன்ஸ் தான் 12 மினிட்ஸ். அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ யூஸ்வல் ஸ்பீடு வந்து எஸ், இன்ஜின் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பீடு வந்து 2/3 ஆஃப் எஸ். ஸோ அதை வச்சு நான் வந்து நார்மலான ஸ்பீடு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? இப்ப அடுத்து என்ன கேக்குறாங்கன்னா, எவ்வளவு தூரத்துக்கு வந்து அது வந்து நார்மலான ஸ்பீட்ல போச்சு அப்படின்றது கேக்குறாங்களா? சோ இது வந்து ஒரு எக்ஸ் கிலோமீட்டருக்கு வந்து நார்மலான ஸ்பீட்ல போயிருக்கு. அடுத்து 150 மைனஸ் எக்ஸ் கிலோமீட்டருக்கு இது வந்து டிஸ்டன்ஸ்ல. ஓகேவா? நார்மல் ஸ்பீடு வந்து 60, 2/3 ஆஃப் த 60 வந்து என்னவா இருக்கும்? 40 கிலோமீட்டரா? இது வந்து ஸ்பீடு. ஓகேவா? இப்போ என்ன சொல்லலாம்? டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 150யா? அப்போ சி distance is equal to s1 t1 plus s2 t2. அப்போ 150 is equal to 60x plus 40 into 150 minus x. அப்போ 150 is equal to 60x plus 15 into 4 என்ன? 15 4s are 60, 0 0 minus 40x. இல்லை எப்படி வரக்கூடாது. ஸோ அவன் என்ன கேட்குறான்? ஃபைண்ட் த ஒரிஜினல் ஸ்பீடு வந்து 60 கிலோமீட்டர் பர் ஹவர். அது கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ தூரத்துக்கு வந்து இதாயிடுச்சுன்னு கேட்டிருக்கானா? இல்லை, அதை நான் இப்படி ஈக்குவேட் பண்ணக்கூடாது, டைமுக்கு தான் ஈக்குவேட் பண்ணியிருக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, இந்த டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 48 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக ட்ராவல் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கேனா? யா ஸோ யா கண்டுபிடிச்சிட்டேன். சி இப்போ யூஸ்வலான ஸ்பீடு என்ன? இப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைமா? டிஸ்டன்ஸ் என்ன? 150. இந்த 150 நார்மலான ஸ்பீட் என்ன? 60 இன்டு டைம். அப்ப டைம் இஸ் ஈக்குவல் டு 15/6, தட் இஸ் 5/2. டைம் இஸ் ஈக்குவல் டு 2.5 ஹவர்ஸ். ஓகேவா? இப்ப நான் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? கொஞ்சம் தூரத்தை நார்மல் டிஸ்டன்ஸ்ல போயிட்டு கொஞ்சம் தூரத்தை இந்த இன்ஜின் ஃபெயில் ஆனதை போறப்ப ஸோ டைம் வந்து என்ன ஆகுதுன்னா 2.5 ஹவர்ஸ் பிளஸ் 48 மினிட்ஸ் லேட் ஆகுது. ஸோ 2.5 ஹவர்ஸ்னா என்ன? 2 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ். அது கூட ஒரு 48 மினிட்ஸ் ஆட் ஆச்சுன்னா ஸோ இங்க வந்து ஒரு 8 4 5 6 7 அப்போ 2.78னா என்ன? 380. ஆமா, 3 ஹவர்ஸ் 18 மினிட்ஸ் ஆகுது. இந்த 380 நான் ஹவர்ல கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்? ஸோ 15/60 .
33 divided by 10 hours. ஓகேவா, இதுதான் என்ன ஆகுதுன்னா இப்ப ரெக்வயர்டான டைம். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ், ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து 60லையும் 150 மைனஸ் எக்ஸ 40லையும் போகுது. அப்போ எக்ஸ் பை 60 பிளஸ் 150 மைனஸ் எக்ஸ் பை 40 தட் வில் பி ஈக்குவல் டு 33 by 10. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா 20 காமனா வெளில எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. 1/20 வெளில எடுத்ததுன்னா எக்ஸ் பை 3 plus 150 minus x divided by 2 னு இருக்கும் is equal to 33 divided by 10. இது 1 இது 2. அப்போ 2x plus 450 minus 3x divided by 6 is equal to 33 into 2. இங்க என்ன இருக்கும்னா 450 minus 3x is equal to 3 to 6 to 66 into 6, 6 are 36, 6 are 36, 37, 38, 39 is equal to 396. அப்போ 3x is equal to 3x. இப்போ இங்க 3x இல்ல, இங்க வெறும் x தான் இருக்கும். because 2x minus 3x வந்து வெறும் minus x தானே. ஸோ அப்போ 450 minus x is equal to 66 into 6. அப்போ 450 minus x is equal to 396. therefore x is equal to 54 kilometers. ஓகேவா, ஸோ 54 கிலோமீட்டர்ஸ்க்கு எந்த ஒரு ட்ரபிளும் இல்லாம போயிருக்கு. ஸோ ரிமைனிங் வந்து ஒரு 96 96னா 96 86 54 9 6 1 0 10 39. ஸோ ரிமைனிங் 96 கிலோமீட்டர் வந்து 2/3 ஆஃப் த ஸ்பீட்ல வந்து டிராவல் பண்ணிருக்கு. ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் இந்த 24 கிலோமீட்டர்ஸ் நார்மல் ஸ்பீட்ல போனா எவ்வளோ, 2/3 ஆஃப் த ஸ்பீட்ல போனா எவ்வளோ, டைம் வந்து எவ்வளோ கால்குலேட் பண்ணேன். ஸோ அந்த டைமோட டிஃபரன்ஸ் தான் வந்து என்னன்னா 12 மினிட்ஸ். அந்த 12 வந்து 12/16 போட்டு ஹவர்ல கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ நார்மல் ஸ்பீட் வந்து 60 கிலோமீட்டர் பர் ஹவர். இப்போ கொஸ்டின்ல நான் வந்து இந்த 60 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போனா எவ்வளவு நேரம் ஆகும், அப்போ 150 is equal to 60 into டைமா, அப்ப டைம் is equal to 2.5 hours. பட் நான் 2.5 ஹவர்ஸ்ல போகல, 48 மினிட்ஸ் லேட்டா போயிருக்கேனா, அப்போ 2.5 ஹவர்ஸ் பிளஸ் 48னா 3 ஹவர்ஸ் 18 மினிட்ஸ். இந்த 3 ஹவர்ஸ் 18 மினிட்ஸை நான் ஹவர்ல கன்வெர்ட் பண்ணிருக்கேன். தட் இஸ் 33/10 ஹவர்ஸ். ஹவர்ல கன்வெர்ட் பண்றதா ஒன்றும் இல்லை, இந்த 18 மினிட்ஸை 60ஆல டிவைட் பண்ணுங்க, 18/16 இருக்கும். ஸோ 3 18/60 தான் ஹவர். அது வந்து 3 டேபிள்ல இல்ல 6ல கேன்சல் பண்ணா 3/10. மிக்சடு ஃபிராக்ஷனை ப்ராப்பரா மாத்தினா 33/10 இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த 33/10 ஹவர்ஸ்ல தான் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கொஞ்சம் தூரத்தை 60லையும் கொஞ்சம் தூரத்தை வந்து இந்த 2/3 ஆஃப் த 60லையும் போறாங்க. ஸோ அந்த கொஞ்சம் தூரத்தை வந்து எக்ஸ்னும் ரிமைனிங் வந்து 15 - 6ன்னு வச்சுக்கிறேன். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா. அப்போ x/60 அந்த அதாவது எக்ஸ்ன்றத 60ல போற டைமும் 150 - x 40ல போற டைம் அதுதான் எதுக்கு ஈக்குவல்னா 33/10. அதுக்கப்புறம் ஈக்குவேட் பண்ணோம்னா எக்ஸ் கிடைச்சிரும். ஸோ எக்ஸ் தான் என்னன்னா நார்மலான ஸ்பீட்ல போற டிஸ்டன்ஸ். நார்மலான ஸ்பீட்ல போற டிஸ்டன்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 54 கிலோமீட்டர்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் த ஆன்சர். ஸோ 54 kilometer and 60 kilometer per hour. Okay, yeah, so that's all with the class. So we will meet in another one next session. Okay, thank you.